வேதாகமத்தில் உள்ள சொப்பனங்களில் புது உடன்படிக்கையின் சபை என்கிற கருப்பொருளிலே கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க முடிய நாம் கூடி வந்திருக்கிறோம். இந்த விலையேறப்பெற்ற தருணத்திலே ஆண்டவராகிய தேவன் ஒட்டுமொத்த வேதாகமத்திலேயும் சொப்பனங்கள் மூலமாய் வெளிப்பட்ட பல தருணங்களை நாம் வேதத்திலே பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒவ்வொரு தருணத்திலும் தேவன் புது உடன்படிக்கையின் சபையை குறித்த அற்புதமான வெளிச்சத்தை வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். அதில் விசேஷமாக புதிய ஏற்பாட்டு கால புது உடன்படிக்கையின் சபையானது சிலுவையை பற்றிய உபதேசத்தில் நிலை கொண்டிருக்கிறது என்கிற அற்புதமான வெளிச்சத்தையும் நமக்கு வெளிப்படுத்தி வைத்திருக்கிறார். பொதுவாக சொப்பனங்கள் அப்படின்னு சொல்லும் போது இக்காலத்திலே சொப்பனங்களை குறித்த விஷயங்களை பொறுத்த மட்டில் அநேக உபாய தந்திரங்கள், கள்ளத்தனங்கள் உண்டு. நம்ம எல்லாரும் அறிந்தது போல உபாகமத்தின் புஸ்தகம் 13வது அதிகாரம் முதல் 3-4 வசனங்களாக இருக்கட்டும், எரேமியாவின் புஸ்தகம் 23வது அதிகாரமாக இருக்கட்டும் ஆகிய பகுதிகளிலே சொப்பனங்கண்டேன் என்று சொல்லுகிறவர்கள் கள்ளத்தனமான காரியங்களை தெற்கு தரிசனமாய் சொல்லி ஜனங்களை வஞ்சிக்கிறார்கள் என்று சொல்லி ஆண்டவர் எச்சரிக்கிறார். ஆக சொப்பனங்களை குறித்த விஷயங்களிலே நாம் எவ்வளவு தெளிவுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் நானும் திட்டவட்டமாய் அறிய வேண்டும். தேவ பிள்ளைகளுக்கு சொப்பனங்கள் வெளிப்படுத்தப்படுகிறது போல புறஜாதிகளாகிய தேவனை அறியாதவர்களுக்கும் சொப்பனங்கள் உண்டு, உலகத்தாருக்கும் சொப்பனங்கள் உண்டு. அதனாலதான் சொப்பனங்களை சரியாய் நாம் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். தேவனிடத்திலிருந்து வருகிற சொப்பனங்களுடைய காரியங்கள் என்ன, மனுஷனிடத்திலிருந்து உலகத்தாரிடத்திலிருந்து வெளிப்படக்கூடிய சொப்பனங்களுடைய காரியங்கள் என்ன என்பதை குறித்ததெல்லாம் நாம் தெளிவுள்ளவர்களாய் காணப்பட வேண்டியது அவசியம். இதைத்தான் யோவான் தன்னுடைய நிருபத்திலே சொல்லும்போது 1 யோவான் 4வது அதிகாரம் 1வது வசனத்திலே சொல்லும்போது, உலகத்திலே காணப்படுகிற எல்லா ஆவியையும் நாம் நம்பாமல் அந்த ஆவி தேவனால் உண்டானதா அப்படின்னு சொல்லி நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டுமா. ஆக அப்படிப்பட்ட வெளிச்சத்திலே வேத வசனங்களை நாம் ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீங்க வேதாகமத்திலே பார்ப்பீர்கள் என்றால் பிரசங்கியின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 3ஆம் வசனத்திலே தொல்லையின் திரட்சையினால் சொப்பனங்கள் பிறக்கிறது போல வார்த்தைகளின் திரட்சியினால் மூடனுடைய சத்தம் பிறக்கும் என்பதையும் அங்கே காண்பிக்கிறார். அது மட்டும் இல்ல, அதே பிரசங்கி 5வது அதிகாரம் 7ஆம் வசனத்திலே அநேக சொப்பனங்கள் மாயா இருப்பது போல் அநேக வார்த்தைகளும் எப்படி இருக்குமா, வியர்த்தமா இருக்கும் என்று சொல்லியும் அங்கே சொல்லப்படுகிறது. அப்ப அநேக சொப்பனங்கள் மாயா இருக்கு. எல்லா சொப்பனங்களும் மாயை அப்படின்னு சொல்லி பைபிள்ல இல்ல. எல்லா சொப்பனங்களும் வியர்த்தமாகும் என்று வேதம் சொல்லல. எல்லாமே தொல்லையின் திரட்சியினால் உண்டாகிறதுன்னு சொல்லி வேதத்துல சொல்லல. சொப்பனம் காண்கிற ஒரு அனுபவம் என்பது அது தேவனிடத்திலிருந்து வெளிப்படக்கூடியதா இருக்க வேண்டும். சொப்பனம் தரிசனம் என்று சொல்லி நம்ம 2 விதமான குழப்பம் அடையக்கூடாது. நான் தரிசனங்களை குறித்து அடுத்த மாத பைபிள் ஸ்டடியில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வேன். வேதாகமத்தில் உள்ள தரிசனங்களில் புது உடன்படிக்கை சபை என்கிற கருப்பொருளிலே அடுத்த மாதம் கர்த்தருக்கு சித்தமான உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஆனால் சொப்பனங்களில் புது உடன்படிக்கையின் சபையை நாம் வேதத்தின் அடிப்படையிலே நாம் கற்றுக்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். விசேஷ விதமாய் தேவனால் அல்லது விசேஷ விதமாய் அருளப்படுகிற சொப்பனங்களின் மூலமாய் நமக்கு கற்றுக் கொடுக்கப்படக்கூடிய படிப்பினைகள் என்ன என்பதைத்தான் இன்றைக்கு வேத வசனங்கள் மூலமாய் நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆனால் அநேக சொப்பனங்கள் மாயா இருக்கும் அப்படிங்கிறத மறந்துவிடக்கூடாது. இன்னைக்கும் சொப்பனங்களுக்கு வித்தியாசமான அர்த்தங்களை கொடுக்கிறாங்க. சொப்பனத்துல நாய் வந்தா இப்படி ஒரு அர்த்தம், பூனை வந்தா இப்படி ஒரு அர்த்தம், யானை வந்தா இப்படி ஒரு அர்த்தம், அல்லது கழுகு வந்தால் இப்படி ஒரு அர்த்தம் சொல்லி மனுஷன் தன்னுடைய சுயத்திலே சுய எண்ணங்களினாலே, அதாவது மிஸ் இன்டர்பிரேஷன் என்று சொல்லுவாங்க, சொந்த வியாக்கியானத்தினாலே தவறான காரியங்களை சொப்பன விளக்கமாக கொடுக்கிறது உண்டு. அதனாலதான் கர்த்தருடைய பிள்ளைகள் புது உடன்படிக்கையின் சபையாராகிய நாம் சொப்பனங்களை குறித்த விஷயத்திலே தெளிவுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். சரி, நம்ம ஆதியாமத்திலிருந்து கொஞ்சம் சொப்பனங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆதியாமத்திலிருந்து கிட்டத்தட்ட பழைய ஏற்பாடு மற்றும் புதிய ஏற்பாடுல இருக்கிற சொப்பனங்களை எல்லாம் இந்த நாள் வேத தியான கூடுகையிலே 3 செஷன்ல நம்ம தியானிக்க இருக்கிறோம். இந்த முதல் செஷன்ல ஒரு சில சொப்பனங்களை நாம் தியானிப்போமாக. வேதத்திலே ஆதியாமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரம் அதிலே 3வது வசனத்தை நாம் பார்க்கும்போது இங்கேதான் ஒட்டுமொத்த வேதாகமத்திலேயே முதல் முறை சொப்பனத்தை குறித்த காரியம் வெளிப்படுத்தப்படுகிறது. ஆதியாகமம் 20வது அதிகாரம் 3ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். தேவன் இரவிலே அபிமெலேக்குக்கு சொப்பனத்திலே தோன்றி
நீ அழைப்பித்த ஸ்திரீ நிமித்தம் நீ செத்தாய், அவள் ஒருவனுடைய மனைவியாய் இருக்கிறாளே என்றார் என்று நாம் இங்கே கவனிக்கிறோம். அது மாத்திரமல்ல, 7ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, நீ அவளை அனுப்பி விடாதிருந்தால் நீயும் உன்னை சேர்ந்த யாவரும் சாகவே சாவீர்கள் அப்படின்னு சொல்லி என்று அறிவாயாக என்று சொப்பனத்திலே அவனுக்கு சொன்னார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த அபிமெலேக் என்று நாம் இங்கே கவனிக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் இது தெரியும். இவன் ஒரு ராஜா. அவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனம் உண்டாவதாக. அப்ப ஆண்டவர் இங்க முதல் முறையா சொப்பனத்தை இவனுக்கு வெளிப்படுத்துகிறார். சொப்பனத்தின் மூலமாய் அபிமெலேக்கிடத்திலே கர்த்தர் பேசுகிறார். என்ன முகாந்தரத்துக்காக பேசுகிறார்? ஒரு பார்வோனிடத்திலே சொப்பனத்தின் மூலமாய் பேசுவதற்கு அங்கே என்ன முகாந்திரம் இருந்தது என்று சொன்னால், அங்கே சாராய் என்று சொல்லப்பட்ட சாராளை அவன் அழைப்பித்தது நிமித்தமாய், அவன் எடுத்துக்கொண்டது நிமித்தமாய் அங்கே தேவன் சொப்பனத்திலே அவனை எச்சரிக்க வேண்டியது இருந்தது. இது எதை காண்பிக்க அப்படி சொன்னா, நீங்க நல்லா உன்னிப்பா கவனிச்சீங்கன்னா, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21வது அதிகாரம் துவக்கத்திலே சாராளுக்கு ஒரு பிள்ளை பிறக்கிறது. சாராள் வயது சென்ற போது அவளுக்கு ஒரு 90 வயது இருக்கும், ஆபிரகாமுக்கு ஏறக்குறைய 100 வயது இருக்கும். அப்பொழுது அவர்கள் ஒரு பிள்ளையை பெற்று அதுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுகிறதை நீங்களும் நானும் பார்க்கிறோம். அப்போ 21வது அதிகாரம் துவக்கத்திலே ஈசாக்கு பிறக்கிறார். அப்ப 20வது அதிகாரம் துவக்கத்திலே இங்கு சாராள் கடத்தப்படுகிறாள். கிட்டத்தட்ட நீங்க சாராள் இந்த இடத்துல கடத்தப்படுகிறதை கவனிப்பீர்கள் என்றால், இது இந்த இடத்துல 2வது முறை கடத்தப்படுகிறாள். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து நாம் பார்க்கும்போது, அங்கே எகிப்திலே அது முதல் முறை கடத்தப்படுகிறாள். இங்கே 2வது முறையும் அவள் கடத்தப்படுகிற ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. ஆனால் ஆண்டவர் அந்நியன் அவளை தொடுவதற்கு, அவளிடத்திலே தவறாய் நடப்பதற்கு ஆண்டவர் இடம் கொடுக்கவில்லை. ஏன் அப்படி சொன்னா, எது நிமித்தமா இங்கே சொப்பனம் வெளிப்படுத்தப்படுகிறது? இந்த சொப்பனத்தை நாம் எவ்விதமாய் அறிய வேண்டும்? எதிர் நிமித்தமாய் இங்கே அபிமெலேக்கிடத்திலே தேவன் சொப்பனத்திலே பேச வேண்டிய அவசியம் ஏற்பட்டது? இங்கே அபிமெலேக்கு கண்ட சொப்பனம் தான் என்ன, அந்த சொப்பனத்தின் வியாக்கியானம் என்ன என்று நாம் ஆராய்வோமேயானால், இந்த சொப்பனம் வெளிப்பட வேண்டிய அவசியமே எதற்காக என்றால், நம்முடைய தாயாகிய சாராளி நிமித்தம். வேதம் சாராளை நமக்கு எல்லாருக்கும் தாய் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நீங்க புதிய ஏற்பாட்டு வெளிச்சத்திலே இந்த பழைய ஏற்பாட்டில் காண்பிக்கப்பட்டிருக்கிற ஆபிரகாமின் மனைவியாகிய சாராளை நாம் விசேஷ விதமாய் கலாத்தியர் 4வது அதிகாரம் 24வது வசனம் 24, 25, 26, 27 வரைக்கும் நாம் பார்ப்போமேயானால், சாராள் என்பவள் நம்ம எல்லாருக்கும் தாய் என்று சொல்லி அவள் அறியப்படுகிறாள். அதுக்காக அவள் தான் நம்மளை பெற்றாள் அப்படிங்கிற அந்த அர்த்தம் அல்ல. அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, ஈசாக்கை போல நாம் வாக்குத்தத்த பிள்ளைகளா இருக்கிறோம். விசேஷ விதமாய் கவனிங்கள். கலாத்தியர் 4வது அதிகாரம் 24ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், இவைகள் ஞான அர்த்தம் உள்ளவைகள், அந்த 2 ஸ்திரீகளும் 2 ஏற்பாடுகளாம். ஒன்று சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு, அது அடிமைத்தனத்திற்குள்ளாக பிள்ளை பெறுகிறது. அது ஆகார் என்பவள் தானே. ஆகார் இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு சரி, அவள் தன் பிள்ளைகளுடனே கூட அடிமைப்பட்டு இருக்கிறாள் என்கிற சத்தியமும் அங்கே காண்பிக்கப்படுகிறது. மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள், அவளே நம்ம எல்லாருக்கும் தாயானவள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப அவளே நம்ம எல்லாருக்கும் தாயானவள். அப்போ ஆக பிரியமானவர்களே, அப்போ சாராள் ஆகார் இங்கு வெவ்வேறாக காண்பிக்கப்பட்டு, சாராள் தான் நம்ம எல்லாருக்கும் தாய் அப்படிங்கிற விஷயம் காண்பிக்கப்படுகிறது என்றால், இதைத்தான் ஏசாயாவின் புஸ்தகம் 51வது அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் நம்மளை சாராள் பெற்றாள் என்று வேதம் சொல்லுகிறது என்று சொன்னால், சாராள் பெற்றெடுத்த அந்த பிள்ளையினுடைய காரியமானது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழும்பின சத்தியத்தை வெளிப்படுத்துகிறது. தயவு செய்து இந்த சத்தியங்களை தெளிவு அறிந்து கொள்ளுங்க. நம்ம கொஞ்சம் பேர கூடியிருந்தாலும் இந்த வெளியேறப்பட்ட சத்தியங்களுக்கு நம்மை அர்ப்பணிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த கருத்தை புரியாமலேயே வாழ்க்கை வாழ்ந்துடக்கூடாது. ஏன் அப்படி சொன்னா, நீங்க ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 4வது அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து ஏறக்குறைய 25ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்க்கும்போது, ஆபிரகாமுடைய சரீரம் செத்ததையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் வேதம் காண்பித்து கொடுத்துட்டு, ஏதோ பிள்ளை பெறாதவர்களுக்கு, பிள்ளை இல்லாதவர்களுக்கு, மலடியா இருக்கிறவர்களுக்கு குழந்தை கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக அவர்களுடைய சாவை காண்பித்து கொடுக்காமல், அவர்களுடைய சரீரம் செத்து போனதை காண்பித்து கொடுக்காமல், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழும்பினார் என்கிற சத்தியத்தை நீங்களும் நானும் விளங்கி கொண்டு
அதை விசுவாசிக்கிறது மூலமாய் நம்முடைய பழைய மனுஷன் அவருடைய மரணத்திலே மரித்து அவருடைய அடக்கத்தில் அடக்கம் பண்ணப்பட்டு அவருடைய உயிர்த்தெழுதலிலே கிறிஸ்துவானவர் நமக்கு சாயலாக கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்கிற வெளிச்சத்தை அறியும் பொருட்டுதான் ஆபிரகாமுடைய சரீரம் செத்ததையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் தேவன் காண்பித்து அந்த செத்து போன கர்ப்பத்திலிருந்து ஜீவன் வெளிப்படுகிறது. அதுதான் எழுதுகிறார், தொடர்ந்து எழுதுகிறார். ரோமர் 4வது அதிகாரம் 22ஆம் வசனத்தை பார்க்கிறோம். அவன் கர்த்தரை விசுவாசித்தானாம், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறதாம். எதை விசுவாசிச்சா? ஆபிரகாமை விசுவாசிச்சா இல்ல, ஆபிரகாம் சாராள் மூலமா அவர்களை பற்றிய விசேஷித்த தேவனுடைய வார்த்தைகள் மூலமாய் கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும், தேவனை விசுவாசிக்க வேண்டும். ஆபிரகாம் சாராள் எப்படி கர்த்தரை விசுவாசித்தார்கள், அதே போல நாம் தேவனை விசுவாசிக்க வேண்டும். வேதத்தை கவனித்து பாருங்கள், அழகா சொல்லப்பட்டிருக்கு. எதை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படி எண்ணப்படும், ஆபிரகாமுக்கு எண்ணினபடி எண்ணப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. என்றால் ஏதோ பிள்ளை கிடைக்குங்கிறத விசுவாசித்தால் இல்ல, கர்த்தராகிய இயேசுவை தேவன் மரித்தோரிலிருந்து தேவன் எழுப்பினார் என்று விசுவாசிக்கிற நமக்கும் அப்படி என்ன செய்யப்படுமா, என்னப்படும். அதுல என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னா, நம்முடைய பழைய மனுஷன் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு கிறிஸ்து என்னில் பிழைத்திருக்கிறார், இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார் என்கிற ஒரு மேன்மையான ஜீவியம் நிறைந்த புது உடன்படிக்கையின் சபையை தேவன் காப்பாற்றுகிறார். இப்ப அபிமெலேக்கு மட்டும் சாராளை கை வச்சிருந்தா அந்த சந்ததி கரப்படுமா படாதா? கண்டிப்பா கரப்படும். ஏன்னா அபிமெலேக்கு தேவனை விசுவாசியாதவன், ஆபிரகாம் தேவனை விசுவாசிக்கிறவன். அப்ப விசுவாசத்தினாலதான் நீதிமான் பிழைப்பான் என்கிற காரியம் புதிய ஏற்பாட்டு சத்தியத்திற்கு, புதிய ஏற்பாட்டு சபைக்கு, புது உடன்படிக்கை சபைக்கு வெளியேறப்பட்ட சத்தியமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ விசுவாசிக்கிற ஒருவனாலதான் ஈசாக்கு பிறப்பிக்கப்பட வேண்டும். அதனாலதான் அவனுடைய சந்ததி விசுவாச மார்க்கத்தாராய் விசுவாச சந்ததியாய் அறியப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் 3வது அதிகாரம் 4வது அதிகாரம் 5வது அதிகாரத்தின் மூலமாய் நீங்களும் நானும் விளங்கிக் கொள்ள முடியும். ஆக விசுவாசம் உள்ள சந்ததி வெளிப்படுவதற்காக உனக்குள் சகல சந்ததியும் எல்லா பூமியில் உள்ள சகல வம்சங்களும் ஆஸ்வதிக்கப்படும் என்று சொல்லி அங்கே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 2ஆம் வசனத்திலே பார்க்கிறோமே, அந்த வெளிச்சத்தை தான் கலாத்தியர் 3வது அதிகாரம் 8ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். உனக்குள் பாருங்க, அழகா சொல்லியிருக்கு, மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆஸ்வதிக்கப்படும் என்று அவனுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. அவன் பாத்தீங்களா? அப்ப ஆபிரகாமின் சந்ததிக்குள்ள புறஜாதிகளாகிய நீங்களும் நானும் விசுவாசத்தின் மூலமாய் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம் என்கிற சத்தியம் காண்பிக்கப்படுகிறது. ஆக பைபிள்லேயே முதலாவது வெளிப்படுத்தப்பட்ட அந்த சொப்பனத்துல புது உடன்படிக்கையின் சபையை குறித்த வெளிப்பாடு இருக்குதா இல்லையா? வெளிப்பாடு இருக்கு. எதற்காக தொட விட மாட்டேங்கிறார் அப்படின்னா, பாருங்க, ஆதியாகமம் 12வது அதிகாரத்திலே தொட பாக்குறான், அதுக்கும் ஆண்டு இடம் கொடுக்கல. அது ஆரம்ப நாட்கள். கடைசியில ஈசாக்கு பிறக்கிற அந்த கடைசி சமயத்துல கூட அவன் தொட்டு கரைப்படுத்த பாக்குறான். இல்லை, புது உடன்படிக்கையின் சபை கரைபடாததாய் வெளிப்பட வேண்டும். கிறிஸ்துவின் மரணம் மற்றும் அடக்கம் அதை தொடர்ந்து வரக்கூடிய உயிர்த்தெழுதலிலே பங்கு பெற்றிருக்கிற புது உடன்படிக்கையின் சபை அது வெளியேற பெற்ற அனுபவத்துக்கு ஒத்திருக்கிறது. ஆகவேதான் இவர்கள் இதற்குள்ளே போவதற்கு தேவன் அனுமதி கொடுக்கவில்லை. அதனாலதான் சொல்லிட்டார், இந்த ஸ்ரீ நிமித்தமா உன்னை நீ மட்டும் இல்ல, உன்னை சார்ந்த அனைவர் யாவரும் சாகவே சாவில் என்று ஆண்டு சொல்லிட்டார். பாருங்க, ஒரு ஸ்திரீ நிமித்தம் ஒட்டுமொத்த தேசத்தை தேவன் கலங்க பண்ணுகிறார் என்றால் அப்படி என்ன இந்த சொப்பனத்தில் வெளிப்படுத்தப்படுகிறது கேட்டா, ஆண்டவர் எதற்காக இவ்வளவு வைராக்கியம் பாராட்டுற? ஒரு ஸ்திரீ நிமித்தமா எல்லாத்தையும் கொன்றுவேன்னு சொல்லி சொல்றார். அதான் உண்மையான அர்த்தம். சாகவே சாவில் என்ன அர்த்தம்? இந்த ஸ்திரீ தொட்டு அவ்வளவுதான். அப்ப எந்த அளவுக்கு பாருங்க, புது உடன்படிக்கை சபையை வெளியே கொண்டு வருவதற்கு தேவன் இந்த சொப்பனத்தின் மூலமாய் அபிமெலேக்கை தேவன் எச்சரிக்கிறார். பிரியமானவர்களே, அப்ப இந்த சொப்பனத்தினுடைய வெளிப்பாடு என்ன? உண்மையாவே புது உடன்படிக்கையின் சபை கரப்படக்கூடாது. ஏன் இந்த சாராளை இவ்வளவு மேன்மையை சொல்றாருன்னா, அவளே நம்ம எல்லாருக்கும் தாயானவள் சொல்லியிருக்கா இல்லையா? அவளே நம்ம எல்லாருக்கும் தாயானவள் சொல்லி கலாத்தியர் 4வது அதிகாரத்துல பாக்குறோம். விசேஷ விதமா கலாத்தியர் 4வது அதிகாரம் 27ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, அந்தபடி பிள்ளை பெறாத மலடியே, பிள்ளை பெறாதவளே, மகிழ்ந்து கலிகூறு, களிப்பாய் ஆர்ப்பரி, இதெல்லாம் சொல்லிட்டு
வாழ்க்கைப்பட்ட ஸ்திரீயை காட்டிலும் வாழ்க்கைப்படாத அநாத ஸ்திரீக்கு, புருஷன் உள்ள பார்க்கலும் புருஷன் இல்லாத அநாத ஸ்திரீக்கு, வாழ்க்கைப்படாதவளுக்கு பிள்ளைகள் அதிகம் அநேகம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எதை வைத்து சொல்றாருன்னா, ஏசாயா 54வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை வைத்து, அங்கே கலாத்தியர் 4:27 ஏசாயா 54:1 ஒரே காரியத்தை தான் வெளிப்படுத்துகிறது. எதுக்காக ஏசாயா 54வது அதிகாரம் 1 வசனத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமா கலாத்திய சபைக்கு எச்சரிக்கும்படிக்கு இந்த வார்த்தையை கர்த்தர் சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஏசாயா 53வது அதிகாரத்துல கிறிஸ்துவின் பாடுகள் வருது, அவருடைய மரணம், அவருடைய அடக்கம், அவருடைய உயிர்த்தெழுதல். இந்த மூணுல என்ன இருக்கு? நம்முடைய பழைய வாழ்க்கை, பழைய ஜென்ம சுபாவத்துக்குரிய மாம்சத்துக்குரிய பழைய மனுஷன் கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டு, கிறிஸ்துவோடு கூட மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு, இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்கிற புது உடன்படிக்கையின் சபை, இனி நான் அல்ல கிறிஸ்துவை எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்கிற புது உடன்படிக்கையின் சபையை வெளிப்படுத்துகிறார் ஏசாயா 53வது அதிகாரத்திலே. அதை தொடர்ந்தான் நமக்கு யாருதான் தாய் அப்படின்னு சொல்லி 54வது அதிகாரம் 1 வசனத்திலே பேசிட்டாரு. ஆமா, சாராள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் நமக்கு ஓமையாக உருவகப்படுத்தி வெளிப்படுத்தப்படுகிறவைகள் பிரியமானவர்களே. ஆனால் இந்த சத்தியத்தை நாம் அறியாமல் இருக்க வேண்டாம். அப்ப வேதாகமத்திலே முதல் சொப்பனத்தில தேவன் எதுல கவனம் உள்ளவராய் இருக்கிறார், எதை குறித்து ஜாக்கிரதை உடையவராய் இருக்கிறார், எதிலே கண்ணும் கருத்தும் உள்ளவராய் இருக்கிறார், எதுல வைராக்கியம் உள்ளவராய் இருக்கிறார், யோசிச்சு பாருங்க. இந்த ஒரு ஸ்திரீ நிமித்தம் ஒரு தேசத்தையே நான் கொன்றுவேன், அப்ப என்ன அர்த்தம்? நீயும் உன்னை சார்ந்த யாவரும் சாகவே சாவில்லை, என்ன அர்த்தம்? அப்போ இந்த புது உடன்படிக்கையின் சபையை வெளிப்படுத்துகிறதிலே, புது உடன்படிக்கையின் சபையை வெளியே கொண்டு வருகிறதிலே, குமாரனுடைய மரணம் அடக்கமற்ற உயிர்த்தெழுதலின் சாயலுக்கு ஒத்திருக்கிற இந்த ஆபிரகாம் சாராளை கரைப்படுத்தாதபடி காக்கிற விஷயத்திலே தேவன் கவனம் உள்ளவராய் இருந்தார். ஆக இந்த சொப்பனம் எதற்காக? இந்த சொப்பனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வெளிப்பாடு எதை காண்பிக்கிறது சொன்னால், புது உடன்படிக்கையின் சபையை கரைபடாதபடிக்கு இந்த பூமியிலே தேவன் கொண்டு வருவதற்காக தேவன் இப்படிப்பட்ட கிரியைகளை பயங்கரமாய் செய்து வருகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை கனம் உண்டாவதாக. ஆகையினால் பிரியமானவர்களே, தேவன் முதல் சொப்பனத்துல ஆண்டு இதைத்தான் வெளிப்படுத்துகிறார். அது என்ன? இந்த சொப்பனமானது புது உடன்படிக்கையின் சபைக்கு இடங்கொடு. அபிமெலேக்கிட்ட தேவன் பேசுறத பார்க்கும்போது எப்படி இருக்கு தெரியுமா? புது உடன்படிக்கையின் சபைக்கு என்ன செய்? இடங்கொடு, அதை நிறுத்திராத. புது உடன்படிக்கையின் சபை பரிசுத்தம் உள்ளது. புது உடன்படிக்கையின் சபை குமாரனுடைய மரணம் அடக்கமற்ற உயிர்த்தெழுதலின் சாயலை பெற்றிருக்கக்கூடியது. அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாய் ரோமாபுரி சபைக்கு சொல்லும் போது, ரோமர் 6வது அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, நாம் அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டோமானால் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப மரணத்தின் சாயல் உயிர்த்தெழுதலின் சாயலை பெற்று அனுபவிக்கிறது தான் புது உடன்படிக்கையின் சபை. அப்ப அந்த சபையை தேவன் வெளியே கொண்டு வருவதற்கு தான் அபிமெலேக்கை சொப்பனத்திலே கடிந்து கொள்ளுகிறார், சொப்பனத்திலே எச்சரிக்கிறார். பாருங்க எவ்வளவு தைரியமா இருக்காரு பாருங்க. இங்க ஒண்ணு நீ கரைப்படுத்தணும், இல்லைன்னா அத்தனை நீங்க சாகணும். கரைப்படுத்தினா நீ செத்துருவ, கரைபடாதபடி இருக்கணும், இல்லைன்னா செத்துருவ, சாவு. அப்ப தேவன் என்ன செய்றார் பாருங்க. அந்த ஒரு ஸ்திரீ நிமித்தம் என்று நினைக்கிறோம், இங்கேதான் நீங்களும் நானும் பிறந்த ஒரு அனுபவத்தை, குமாரனுடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட அனுபவத்தை தேவன் வெளிப்படையாய் காண்பிக்கிறார். ஆதியாகமம் 20 கலாத்தியர் 4வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து 31ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்க்கும்போது இந்த அருமையான சத்தியங்களை நீங்களும் நானும் விளங்கிக் கொள்ள முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, அதை தொடர்ந்து வரக்கூடிய பகுதிகளை நீங்கள் கவனிப்பீர்கள் என்றால், இரண்டாவது ஒரு சொப்பனத்தை நாம் கவனிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 28வது அதிகாரத்துல அடுத்து ஒரு சொப்பனம் வெளிப்படுத்தப்படுகிறது. இதுவும் சாராளுடைய சந்ததியாகிய ஆபிரகாமுடைய சந்ததியானாகிய யாக்கோவுக்கு கிடைக்கப்பெற்ற சொப்பனம். நம்ம எல்லாருக்கும் அதிகமாய் பரிச்சயப்பட்ட ஒரு பகுதி தான். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கும்போது, ஏசாவுக்கு பயந்து அங்கே பதானரமுக்கு போகக்கூடிய இடத்திலே யாக்கோபு இருந்தார், நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்போ பதானரமுக்கு போய்கொண்டிருக்கிற சமயத்துல அந்த போகிற வழியிலே, வீட்டுல இருந்து கிளம்பி போகிற வழியிலே பொழுதுபட்டதுனால, அதாவது ராக்கால், அதாவது சாயங்காலம் ஆனதுனாலே அவர் ஒரு கல்லை எடுத்து அதை தலையிலே வைத்து, ஆமா தலையை கல்லின் மேல் வைத்து அவர் நித்திரை செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டது.
அப்போ அந்த நித்திரையில தான் ஆண்டவர் சொப்பனத்தின் மூலம் பேசுகிறார். அந்த சொப்பனத்தில் என்ன வைக்கப்படுகிறது? ஒரு ஏணி காண்பிக்கப்படுகிறது. இதனுடைய வியாக்கியானம் என்ன? சொப்பனம் இன்னைக்கும் ஒரு ஏணி தெரிந்தது, அதுல நான் பரலோகத்துக்கு ஏறி போனேன், இதெல்லாம் நிறைய அடித்து விடக்கூடிய எத்தனையோ பொய்யான சொப்பனங்கள் உண்டு. எப்படி எரேமியா 23 சொல்லப்பட்டது போல சொப்பனம் கண்டேன் சொல்லி கள்ளத்தனமாய் தீர்க்கதரிசனம் சொல்லக்கூடிய அநேக கள்ளர்கள் உண்டு. அவர்களுக்கு நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். இங்கே யாக்கோபு கண்ட ஏணி உண்மையாகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. இது எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, நீங்க அந்த ஏணியில தான் நீங்க பாத்தீங்கன்னா தேவதூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குறதையும் நாம் பார்க்கிறோம். இதை குறித்த சத்தியங்களை எவ்வளவு தடவை நம்ம தியானிச்சிருக்கிறோம், எத்தனையோ முறை நம்ம பார்த்திருக்கிறோம். அதை இன்னைக்கு நான் சுருக்கம் எங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். 12ஆம் வசனத்துல நாம் பார்க்கிறோம், அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான், இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அது நுனி வானத்தை எட்டி இருந்தது, அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குறவர்களுமாய் இருந்தார்கள். இந்த அடிப்படையில தான் சொப்பனம் தெரிந்து அவன் விழித்த போது, நித்திரை தெளிந்து விழித்த போதுன்னு சொல்லி 16ஆம் வசனத்துல பார்க்கிறோம், மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் சொல்றாரு. அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல், சத்தமா சொல்லுங்க, தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்ப இதுதான் புது உடன்படிக்கையின் சபைக்கு முன் அடையாளமாய் முன் நிழலாய் வெளிப்படுத்தப்பட்டது. மறந்துடாதீங்க. எது எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, தேவனுடைய வீடு அப்படின்னு சொல்றார். இயேசு கிறிஸ்து சொல்லும் போது என்னுடைய வீடு எல்லா ஜனத்துக்கும் ஜப வீடு என்று எண்ணப்படும் அல்லவா அப்படின்னு சொல்லி சொல்றார். ஜப வீடு அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்ப இந்த வீடு தேவனுடைய வீடுன்னு சொன்னாலே சபை. இது ஏன் புது உடன்படிக்கையின் சபைக்கு ஒத்திருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த சொப்பனத்துல ஏன் நம்ம புது உடன்படிக்கையின் சபையை நம்ம எப்படி நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, இவர் கண்ட இந்த ஏணியை குறித்து இவர் நித்திரை தெளிந்ததுக்கு அப்புறம் ஏணியை குறித்து ஒண்ணுமே சொல்லல, தேவனுடைய வாசஸ்தலத்தை குறித்து தான் சொல்றார். அப்ப இந்த ஏணியை கண்ட உடனே தேவனுடைய வாசஸ்தலத்தை குறித்து, தேவனுடைய வீட்டை குறித்து எப்படி அவருக்கு வியாக்கியானம் கிடைச்சது அப்படின்னு சொன்னா, இந்த ஏணியை நல்லா கவனிங்க, இது மிகப்பெரிய ஏணி. உலகத்திலேயே இது போல ஒரு ஏணி எங்கேயுமே கிடையாது. அதனுடைய நுனி என்ன செய்யுது? வானத்தை எட்டி இருக்கு, அது பூமியில வைக்கப்பட்டிருக்கு. அப்ப எட்ஜ் ஆஃப் த லேடர் எட்ஜ் ஆஃப் த லேடர் ஹஸ் ரீச்ட் த ஹெவன், த ஸ்கை ஆர் த ஹெவன் அப்படி சொல்லலாம். அது வானத்தை எட்டி இருக்கு, பூமியில வைக்கப்பட்டிருக்கு. பாருங்க எவ்வளவு பெரிய ஏணியா இருக்கும் பாருங்க. இந்த ஏணியில தான் அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குறவர்களுமா இருந்தார்கள். அவ்வளவுதான். மேல நின்று கர்த்தர் பேசுகிறார், தேவ சத்தம் கேட்கப்படுது. உடனே நித்திரை தெளிந்து பார்க்க தேவனுடைய வீடு இல்லாமல் வேற இல்லைன்னு சொல்றார். இப்ப இதே காட்சி நல்லா கவனிங்க. மேல வானம், கீழே ஏன்னா அது அது நுனி வானத்தை எட்டி இருந்ததுன்னு இருக்கு, அந்த ஏணி பூமியில வைக்கப்பட்டிருக்குன்னு பாத்துக்கங்க. வானம் பூமி அது ரெண்டுமே வருது. மேல வானம் இருக்கு, வானத்தை எட்டி இருக்கு, பூமியில வைக்கப்பட்டிருக்கு, பூமியில வைக்கப்பட்டிருக்கு, வானத்தை எட்டி இருக்கு. அந்த வானம் பூமியை நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க, வானத்தையும் பூமியையும் நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. அப்போ இதுக்கு நடுவுல வைக்கப்பட்டிருக்கிற அந்த ஏணி மத்தியில வைக்கப்பட்டிருக்கு, அப்படித்தானே? அப்ப the ladder is the mediator between the heaven and the earth அப்படின்னு சொல்லலாம். அப்படித்தானே சொல்ல முடியும். The ladder is kept as the mediator between the heaven and the earth அப்படின்னு சொல்லலாம். earth அப்படின்னு சொல்லலாம். அப்ப வானத்துக்கும் பூமிக்கு நடுவாக வைக்கப்பட்டிருக்கு. அப்படித்தானே? உண்மை தானே? வானத்துக்கும் பூமிக்கு நடுவில் வைக்கப்பட்டிருக்கு. அப்போ வானத்தில் உள்ள கர்த்தருக்கும் பூமியில் உள்ள மனுஷனுக்கும் மத்தியஸ்தர வெளிப்பட்டவர் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நம்ம எல்லாருக்கும் தெரியும். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2ஆவது அதிகாரம் 5 மற்றும் 6 நாம் பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது சொல்லி அங்கே வாசிக்கிறோம். அப்போ தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தர். அப்ப இங்கே நம்ம சொப்பனத்துல பார்க்கிறோம், மேலே தேவன், கீழே மனுஷனாகிய யாக்கோபு இருக்கிறார். இப்ப இவர்கள் 2 பேருக்கும் நடுவில் என்ன வைக்கப்பட்டிருக்கு? சத்தமா சொல்லுங்க. ஏணி வைக்கப்பட்டிருக்கு. ஏணிங்கிறது ஒன்னே ஒண்ணு. அதுலதான் தேவதூதர் ஏறுறாங்க இறங்குறாங்கிற காட்சியை பார்க்கிறோம். அப்ப இந்த சொப்பனத்தினுடைய வெளிப்பாடு எதை பற்றியதுன்னு சொன்னா, புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றியது. அதை தொடர்ந்து புது உடன்படிக்கையின் சபையின் ஸ்தாபிதத்தை பற்றியது என்பதை மறந்துவிட வேண்டாம். நானா கட்டுக்கதையோடு ஜோடிக்கல, இருக்கிற வசன வெளிச்சத்தை அப்படி உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இதே காட்சி தான் யாக்கோபு கண்ட, இந்த சொப்பனத்தில் கண்ட இதே காட்சியை தான் அங்கே இயேசு கிறிஸ்து நாத்தான் வேலிடத்திலே பேச சித்தம் கொண்டார். நீங்கள் நான் வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். யோவான் சுவிசேஷம் 1ஆவது அதிகாரம்
யோவான் 1வது அதிகாரம் கடைசி வசனமாகிய 51வது வசனத்தை நாம் பார்க்கும்போது அங்கே சொல்லுகிறார் பாருங்க, உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். யோவான் 1:51, பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுங்க. அவன் பாருங்க, வானம் திறந்திருக்கு. இதுதான் அங்கே யாக்கோபு காண்கிறார். அது மட்டும் இல்ல, தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, எவ்வளவு மேன்மையாய் வெளிப்படுத்தப்படுகிறது பாருங்க. அப்போ தேவதூதர்கள் யார்கிட்ட ஏறி இறங்குறாங்க? மனுஷகுமாரனிடத்துல தான் நினைச்சாங்க. ஏறுறதையும் இறங்குறதையும் காண்பிக்கிறார். ஏறுறது இறங்குறதுன்னு சொன்னாலே ஏனியில தான் ஏறுவாங்க இறங்குவாங்க. மாடிப்படியில ஏறுவாங்க இறங்குவாங்க. ஏனியில ஏறுறதும் இறங்குறதும். வானம் திறந்திருக்கு. அப்போ தேவன் மேலே இருக்கிறார், கீழே மனுஷன் இருக்கு. அதான் சொல்றார், நீங்கள் காண்பீர்கள். அப்ப தேவதூதர் மேல இருந்து ஏறுறது இறங்குறதையும் பார்த்தா எப்படி இருக்குன்னு பார்த்தா இதே காட்சி தான் அங்க யாக்கோபுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. அது என்ன இது முதல் காண்பீர்கள் என்றால், அதுல இருந்து அவருடைய ஊழியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். கிறிஸ்துவானவர் ஜனங்களுக்குள்ளே உலாவுகிறார். அவர்தான் வானத்திலிருந்து வந்த கர்த்தர் என்பதை வெளிப்படுத்துகிறார். அதனாலதான் பிரியமானவர்களே, அங்கே தேவனுடைய வீட்டை குறித்து அருமையான வெளிப்பாடு கிடைத்தது. பாருங்கள், யாக்கோபு கண்ட சொப்பனத்திலே, யாக்கோபுக்கு தேவன் சொப்பனத்திலே தரிசனமாகி பேசுகிற வார்த்தைகளை நாம் பார்க்கும்போது, அங்கே காண்பிக்கப்படுற காட்சியை பார்க்கும்போது புது உடன்படிக்கையின் சபைக்கு எவ்வளவு நிழலாட்டமாய் இருக்கிறது என்பதை பாருங்கள். மேல தேவன், கீழே மனுஷன், நடுவுல மத்தியஸ்தர் யார் வைக்கப்பட்டிருக்கா? ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. இங்கே இயேசு கிறிஸ்து வைக்கப்பட்டிருக்கிறார். அதை மறந்துடக்கூடாது. ஏன்னா தேவன் மனுஷனத்துக்கு இறங்கி வரதா இருந்தாலும் சரி, மனுஷன் தேவனத்துக்கு ஏறி போகிறதா இருந்தாலும் சரி, யார் இல்லாமல் நடக்காது? மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்து இல்லாமல் ஒருவன் வர முடியாது. அதனாலதான் இயேசு சொன்னார், யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அப்ப இந்த ஏணி இல்லாமல் ஒருவனும் அவரிடத்துல வர முடியாது. அப்ப தேவதூதர்கள் ஏறுகிறது இறங்குற காட்சியை பார்க்கும்போது நாத்தான் வெள்ளத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன காட்சி தான் நமக்கு நினைவுக்கு வருகிறது. மனுஷகுமாரனிடத்திலிருந்து தேவதூதர்கள் ஏறுகிறது இறங்குறது. அப்போ இதே காட்சி தான் அங்க. அப்போ அங்க ஏணியிலே என்ன செய்யப்படுகிறது? ஏணியிலே தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குறதும் காண்பிக்கப்படுகிறது. இங்கே மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிற தேவதூதர்கள் ஏறுகிறது இறங்குறதும் காண்பிக்கப்படுகிறது. ஆக பிரியமானவர்களே, யாக்கோபு கண்ட சொப்பனமானது, அந்த சொப்பனத்திற்கு வியாக்கியானமானது எதை பற்றியது அப்படின்னு சொன்னா, சத்தமா சொல்லுங்களேன், புது உடன்படிக்கையின் சபையை பற்றியது. இல்ல எந்த சந்தேகமும் இல்லை, எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா வானத்திலிருந்து கிறிஸ்து இயேசு வெளிப்பட்டார் மனுஷனை தேவனோடு இணைப்பதற்கு. அதனாலதான் 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 20, 21 மன்னிக்கவும் 19ல இருந்து நீங்க பார்க்கலாம். 18, 19, 20, 21 வரைக்கும் பாருங்க. அதுல 17 சொல்லிட்டார், இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிஷ்யா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயினா எல்லாம் புதிதான. அதை தொடர்ந்து பாருங்க, ஒப்புரவாகுதலின் உபதேசம், ஒப்புரவாகுதலின் ஊழியம் தெளிவா இருக்கு. அடுத்தடுத்த வசனத்தை பாருங்க. ஒப்புரவாகுதலின் உபதேசம் இருக்கு, ஒப்புரவாகுதலின் ஊழியம், அப்புறம் தேவனோடு ஒப்புரவாங்கல் சொல்லி சொல்றாங்க. அதை தொடர்ந்து சொல்லப்படுகிறது, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரம் முடியுது. அப்ப பாருங்க, அதுதான் கடைசி கிட்டத்தட்ட வருது. அப்ப நல்லா கவனிச்சு பாருங்க. அப்ப யாக்கோபு கண்ட அந்த சொப்பனத்தினுடைய காரியம் என்ன? மனுஷன் தேவனோடு ஒப்புரவாகணும், மனுஷனுக்கும் தேவனுக்கும் மத்தியஸ்தராய் கிறிஸ்து வெளிப்பட்டார். இதைத்தான் யாக்கோபு கண்ட சொப்பனத்தின் வியாக்கியானமாய் நீங்கள் நானும் படிக்கிறோம். அப்ப யாக்கோபு கண்ட அந்த ஏணி, வானத்துக்கும் பூமிக்கு நடுவாக வைக்கப்பட்டிருக்கிற அந்த ஏணி நாத்தான்வேலுக்கு காண்பிக்கப்பட்டதை கவனித்து பாருங்க. அந்த ஏணியில தேவதூதர்கள் ஏறுகிறது இறங்குறதையும் கண்ட காட்சியை நாத்தான்வேலிடத்திலே கிறிஸ்துவானவர் யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 51ஆம் வசனத்துல பேசும்போது சொல்லிட்டாரு, வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வானத்தை எட்டியிருந்த அந்த ஏணி, யாக்கோபு என்கிற மனுஷன், தேவன் மனுஷனாகிய யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தருக்கும் நடுவாக வைக்கப்பட்ட அந்த ஏணி, அந்த ஏணியில யார் இறங்கி ஏறிட்டு இருக்கா? யார் இறங்கி ஏறிட்டு இருக்கா?
தேவதூதர்கள். இதைத்தான் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தரை வெளிப்பட்டவர் சொல்றாரு, இது முதல் காண்பீர்கள் சொல்லிட்டார். இது பழைய உடன்படிக்கையா புது உடன்படிக்கையா? புது உடன்படிக்கை. இது முதல் காண்பீர்கள் சொல்லி தம்மை குறித்த அருமையான வெளிப்பாட்டை காண்பிக்கிறார். அது என்ன இது முதல்? நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? இது முதல்ல அப்ப தேவதூதர்கள் வந்துட்டு போன மாதிரி எங்க பார்த்தாங்க? அதுக்கப்புறம் யாராவது ஒரு இதை மனுஷகுமாரத்திலிருந்து அவர் வர்றதையும் போறதையும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்களா? இது எழுத்தின்படி அறியக்கூடிய விஷயம் இல்ல. இதோடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன அப்படின்னா, அது முதல் என்ன கண்டாங்க தெரியுமா? அடுத்த சம்பவமே கானாவூர்ல நடக்கிற கல்யாணத்தை பத்தி போட்டிருக்கு, நமக்கு தெரியும். அங்கே கிறிஸ்து மூலமா தேவன் மகிமைப்பட்டாரா இல்லையா? மகிமைப்பட்ட. அப்ப என்ன செய்றார் பாருங்க, இங்கே ஆண்டவர் செய்கிற இந்த முதல் அற்புதத்தின் மூலமா ஜனங்கள் யார்கிட்ட சேர்றாங்க? சத்தமா சொல்லுங்க, யார்கிட்ட சேர்றாங்க? தேவன்கிட்ட சேர்றாங்க. அப்ப இது முதல் காண்பீர்கள் என்று சொன்னால், மனுஷகுமாரத்திலிருந்து தேவதூதர்கள் ஏறுகிறது இறங்குறதையும் காட்சிய அன்னைக்கு ஏனியின் மூலமா, ஏனிலை தேவதூதர்கள் இறங்குறது ஏறுகிறது காட்சிய யாக்கோபு ஆதியாகமத்தின் புத்தகம் 28வது அதிகாரம் 12ஆம் வசனத்திலே கண்டதாக நாம் பார்க்கிறோமே. அப்ப அதுதான் அடுத்தடுத்து நடக்கு. ஒவ்வொரு அற்புதத்தையும் பாருங்க, ஒவ்வொரு உபதேசத்தையும் பாருங்க, அது என்ன வெளிப்படுத்திட்டே இருக்கும் தெரியுமா? இவர் சாதாரண மனுஷன் அல்ல, இவர் தேவனிடத்திலிருந்து வந்தவர், தேவனிடத்திலிருந்து வந்தவர், தேவனிடத்திலிருந்து வந்தவர், தேவனிடத்தில் வானத்திலிருந்து இங்க வந்தவர். அது மட்டும் வெளிப்படுத்தல, கூடுதல் எதையும் வெளிப்படுத்த தெரியுமா? இங்க பூமியில் அவர் கிரியை செய்ய 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 இவருடைய கிரியைகளையும் போதகத்தையும் காண 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 ஜனங்கள் யாரிடத்தில் ஒப்புரவாகிட்டே இருக்காங்க? சத்தமா சொல்லுங்க, தேவனிடத்துல விசுவாசம் வைக்கிறவங்களா போய்கிட்டே இருக்காங்க. ஜனங்களுடைய இறுதி இப்ப தேவன்கிட்ட வந்துகிட்டே இருக்கு, தேவன்கிட்ட வந்துகிட்டே இருக்கு. இப்ப தேவன் அவங்களுக்கு இறங்குறாரு, இவங்களும் அவர்கிட்ட போறாங்க. அப்போ அவருடைய ஒவ்வொரு செயல்பாட்டிலையும் பார்க்கும்போது, ஒவ்வொரு காரியத்திலையும் பார்க்கும்போது ஜனங்கள் தேவனிடமா சேர்க்கப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு மத்தியஸ்தர வெளிப்பட்டவர் தான் யாரு? தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. இந்த வெளிச்சத்தை நாம் அறிந்து ஜீவிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. இதான் அந்த ஏனிய குறித்த அருமையான வெளிப்பாடு, ஏனிய குறித்த அருமையான வெளிப்பாடு. அப்போ சொப்பனம் எதுக்காக காண்பிக்கப்படுது? இப்படிப்பட்ட வெளியேறப்பட்ட சத்தியங்களை நமக்கு உணர்த்து வைக்கிறதுக்காக காண்பிக்கப்பட்டது. முதல் சொப்பனத்தை பார்த்தோம், அபிமெலேக்கு. அங்கே அவன் கடிந்து கொள்ளப்படுறான். யார் நிமித்தம்? சாராள். அவளை நம்ம எல்லாருக்கும் தாயானவள், மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள், அவளை நம்ம எல்லாருக்கும் தாயானவள் என்று படித்தோம். அதுவும் புது உடன்படிக்கையின் சபையை வெளியே கொண்டு வருவதற்காக தேவன் சொப்பனத்தின் மூலமா அபிமெலேக்கை எச்சரித்ததாக கலாத்தியர் 4வது அதிகாரத்தின் அடிப்படையிலே கண்டுகொள்ள ஆண்டவர் உதவி செய்தார். பிரியமானவர்களே, இங்கே யாக்கோபு சொப்பனத்தில் கண்ட ஏணி, அந்த ஏணி அவருக்கா வெளிப்பட்டுட்டா இல்ல தேவன் அவருக்கு ஏணியை காண்பிச்சாரா? சொல்லுங்க, யாருதான் அந்த சொப்பனத்துல ஏணியை காமிச்சிருக்கிறாரு? தேவன் தான் காண்பித்திருக்கிறார். அப்போ கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்கிற வெளிப்பாடு. தயவு செய்து இந்த சத்தியங்களை அறிந்து கொள்ளுங்கள். சொப்பனம் தரிசனம் என்று சொல்லி எங்கெங்கயோ ஓடாதிருங்கள். இன்னைக்கு ஒரு கூட்டம் வஞ்சிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. யோவேல் 2வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டது போல மூப்பர்கள் சொப்பனம் காண்பாங்க, வாலிபர் தரிசனம் காண்பாங்க, சொப்பனம் காண்பாங்க, இப்படி சொப்பனம் காண்பாங்க, தரிசனம் காண்பாங்க. ஆமா, உண்மைதான். அந்த வசனத்தை நான் பொய் நான் சொல்லலையே. அது அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் அது நிறைவேறியது. எப்படி நிறைவேறுது பாருங்க. பாருங்க, ஆண்டவர் சொப்பனத்தின் மூலம் தரிசனம் மூலமா உணர்த்தி 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 பரிசுத்தவான்கள் புது உடன்படிக்கைக்கு சபைக்கு தேவையான சத்தியங்களை, கிறிஸ்துவை பற்றுகிற அருமையான வெளிப்பாடுகளை எழுதி அழகா கொடுத்துட்டாங்க. அவைகள் நமக்கு பூரணப்படுத்த கூடாதவைகள் அப்படின்னு சொன்னா 66 புஸ்தகத்தையும் தாண்டி ஆண்டவர் 100-200 புஸ்தகங்களை கத்து நமக்கு காலாகாலமா கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கணும். நீங்களாம் நன்கு அறிவோம். முதல் நூற்றாண்டிலேயே, ஏறக்குறைய முதல் நூற்றாண்டிலேயே தொகுக்கப்பட்டு இருந்த அத்தனை இந்த 66 புஸ்தகங்களும் நம்மை பூரணப்படுத்தக்கூடியவைகளா இல்லையா? பூர்ணப்படுத்தக்கூடியவைகள். இன்னும் இந்த உலகம் இன்னும் ஒரு 20,000 வருஷம் இருக்க போறதா இருந்தாலும் சரி, இந்த பைபிளை தாண்டி வேற ஏதாவது ஆண்டு கொடுப்பாரா? கொடுக்க போறதே இல்லை. இதுதான் அதுல தரிசனம் சொப்பனம் சொல்லி ஆளுக்கு ஒரு தரிசனத்தையும் சொப்பனத்தையும் பார்த்து இதுக்கு இப்படி ஒரு வியாக்கியானம் அப்படி ஒரு வியாக்கியானம் சொல்லி கள்ளத்தனமாய் இன்றைக்கு அநேகர் வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். கழுகு தெருது, பூனை தெருது, புறா வருது, இந்த பருந்து வருது, அப்புறம் யானை வருது, அப்புறம் நரகம் வருதுன்னு சேர்த்துக்கங்க. அதோட சேர்த்து இதெல்லாம் வஞ்சிக்க கூடியவைகள். நீங்க சொல்ற எந்த சொப்பனமும் இங்க எழுதப்படாது. நீங்க பாக்குற தரிசனம் ஓகோ ஆகோ வெளிச்சம் தெரிஞ்சது அப்படி எதையும் உள்ள கொண்டு வர மாட்டார். அது எந்த செல்வகுமாரா இருந்தாலும் சரிதான், வேற எந்த செல்வகுமாரா இருந்தாலும் சரிதான், ஆண்டு இங்க கொண்டு வரவே மாட்டார், இதுக்குள்ள கொண்டு வரவே மாட்டார்.
பானை வருது, கலசம் வருது, தூப கலசம் வருது, இதோ உன்னை தொடுகிறது, ரெக்கை செட்டைகளோடு வருது, எதுவும் உள்ள வராது. எல்லாம் வெளியே வச்சுக்க, நீ வச்சுக்க, அதெல்லாம் இதுக்கு அடிப்படையில் இருக்கான்னு பாத்துக்க, இல்லைன்னா வெளியே போயிரு அப்படின்னு சொல்லிடுவார். எதையும் உள்ள கொண்டு வர மாட்டார். எழுதினது எழுதினது, ஒன்றும் பிற சேர்க்கைகள் எதுவும் உள்ளே சேர்க்கப்படாது. ஆக பிரியமானவர்களே, சொப்பனத்திலே புது உடன்படிக்கையின் சபையை குறித்த வெளிப்பாடு இருக்கிறது. அதனாலதான் யாக்கோபு கண்ட சொப்பனத்துல தெளிவா பார்க்கிறோம். ஏன் இந்த மத்தியஸ்தருங்கிற இடத்துல இது தேவனுடைய வீடு இல்லாமல் வேற இல்லை என்று சொன்னார்? என்னைய வெளிப்படுத்தப்பட்டது ஏனி, ஆனா வீட்டை பத்தி பேசிட்டு இருக்கிறாரு. அதுதான் படிக்க வேண்டியது. நீ சொப்பனத்துல கண்டது என்ன? யாக்கோபு யாராவது கேட்டா, நீ நித்திரை தெளிஞ்சு வந்தாச்சு, நீ சொப்பனத்துல என்ன கண்ட? ஏனிய கண்டு இல்ல, என்ன வீட்டை பத்தி பேசிட்டு இருக்க? வீடும் ஏனி ஒன்னா அப்படின்னு கேட்டா அவன் ஒண்ணு இல்லதான். ஆனா அந்த ஏனி வீட்டை குறிக்கிறது. அவர்தான் நம்முடைய வீடு, கிறிஸ்து தான் நம்முடைய தேவனுடைய வீடு, தேவனுடைய சபை. அதான் நீங்க பாக்குறீங்க, நீங்களும் பாக்குறோம். மத்தியஸ்தர் தான் சரி, அவர்தான் சபை. ஏனென்றால் நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனி அவயங்களுமாயும் இருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை என்று சொல்லியே எபேசியர் 4வது அதிகாரம் 10-11 பார்க்கிறோம். கிறிஸ்துவின் சரீரமாகிய பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டாகவும், கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரே அப்போஸ்தலராக, தீர்க்கதரிசிகளாக என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் எதை பற்றியது அப்படின்னு சொன்னா, இது எல்லாமே கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. சரீரமாகிய சபை. அப்ப இந்த ஏன் எதுக்கு அடையாளமா இருக்கு? தேவனுடைய வீட்டுக்கு அடையாளமா இருக்கு. அதனாலதான் பாருங்க, மத்தியஸ்தராகிய ஏனிய குறித்த விஷயத்துல இயேசு கிறிஸ்து அங்க வெளிப்படுத்தப்படுகிறார். ஆகவேதான் ஆண்டவர் சபையை இங்க காண்பிக்கிறார். மத்திய எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 16வது வசனத்தை பாருங்க. ஜனங்கள் அவரை வேற வேற விதமா சொல்லிட்டே இருக்காங்க. சில தீர்க்கதரிசிகளில் ஒருவன் என்று சொல்லுகிறாங்க, யோவான் ஸ்நானகன் அல்லது எலியா என்று சொல்லுகிறார்கள். அப்பதான் இயேசு சொல்றார், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுங்க சொல்லும் போதுதான் சீமோன் பேதுரு சொல்றாரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு சொல்றார். இந்த வெளிப்பாடு கிடைத்த போதுதான் அவர் சொல்றார், இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று சொல்லி சொன்னார். யோசிச்சு பாருங்க. அப்ப நீர்தான் தேவனுடைய குமாரனாகி கிறிஸ்து, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகி கிறிஸ்துனா வானத்திலிருந்து வெளிப்பட்டவர். நீர்தான் வானத்திலிருந்து வெளிப்பட்டவர். அன்னைக்கு யாக்கோபுக்கு ஏனி வெளிப்படுத்தப்பட்டது போல நீர்தான் வானத்திலிருந்து வெளிப்பட்டவர்ங்கிற அந்த வெளிச்சத்துலதான் எது வெளிப்படுத்தப்படுகிறது? சபை வெளிப்படுத்தப்படுகிறது. அப்ப யாக்கோபுக்கு வெளிப்படுத்தப்பட்ட வானத்துக்கும் பூமிக்கும் நடுவே வைக்கப்பட்டிருக்கிற, வானத்தில் இருந்த கர்த்தருக்கும் பூமியில் இருக்கிற மனுஷனுக்கும் மத்தியஸ்தனா இருந்த அந்த ஏனியை வெளிப்படுத்தப்படுகிற இடத்துலதான் இது தேவனுடைய வீடு அல்லாமல் வேறல்லங்கிற அந்த வெளிப்பாடு கிடைத்தது. அதனால கிறிஸ்துவை இவ்விதமான வெளிப்பாட்டிலே நான் அறியாவிட்டால், விதமான சத்தியத்திலே நான் அறியாவிட்டால் அது தேவனுடைய சபையே கிடையாது. நான் ஆரம்பத்தில் உங்களோட பகிர்ந்திருக்கிறேன், ஒட்டுமொத்த வேதாகமத்திலே முதல் முறை சபைங்கிற பதம், சபையார் அப்படிங்கிற பதம் எங்கதான் பயன்படுத்தப்படுது? யாத்திராகமம் 12வது அதிகாரத்துல பயன்படுத்தப்படுது. அந்த 12வது அதிகாரத்துல என்னதான் வெளிப்படுத்தப்படுதுன்னு கேட்டா, பஸ்காவை ஆண்டு வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். அப்ப நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டு இருக்கிறார் என்று 1 கொரிந்தியர் 5:7 வாசிக்கிறோமே. அப்ப பஸ்காவை பற்றிய வெளிச்சத்துலதான் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஸ்தாபிக்கிற சபையை குறித்த வெளிப்பாடும் காணப்படுகிறது. இதைத்தான் நாம் அங்கே பேதுரும் சொல்லுகிறார். பேதுரும் சொல்லுகிறார், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகி கிறிஸ்துங்கிற இடத்துலதான் சபையை குறித்த வெளிப்பாடு என்ன செய்யப்படுகிறது? காண்பிக்கப்படுகிறது. இதை கர்த்தருடைய சபை அறிந்து கொள்ள வேண்டும். இதுதான் யாக்கோபு கண்ட சொப்பனம். அந்த சொப்பனத்தையும் கடந்து இதே யாக்கோபு காண்கிற இன்னொரு சொப்பனத்துக்குள்ளே நாம் வருவோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 31வது அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா பாருங்க, அதாவது யாக்கோபுக்கு கிடைத்த இந்த 2 சொப்பனங்கள்ல முதல் சொப்பனம் தேவனுடைய வீட்டை குறித்து உண்டான சொப்பனம். அதுல விசேஷம் என்ன? மத்தியஸ்தராகிய கிறிஸ்து இயேசுவை குறித்த சொப்பனம். ஏனியிலே தேவதூதர்கள் ஏறுகிறது இறங்குறதும், இங்கே மனுஷகுமாரிடத்திலிருந்து தேவதூதர்கள் ஏறுகிறது இறங்குறதும் என்று சொல்லப்படும் போது புது உடன்படிக்கையின் சபையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து உண்டான சொப்பனம். அவருடைய வெளியேற பெற்ற இரத்தத்தினாலே, கிறிஸ்துவின் மரணத்தினாலே ஜனங்கள் தேவனோடு ஒப்புரவாக்கப்படுகிறார்கள் என்கிற அந்த மத்தியஸ்தரை குறித்த அருமையான வெளிப்பாடு பெற்றிருந்த சொப்பனம். 2வது பாருங்க, எதை குறித்த சொப்பனம் இந்த யாக்கோபுக்கு உண்டானது என்று சொன்னால், கவனிங்க,
இந்த சொப்பனத்துல இப்படிப்பட்ட வெளிப்பாடை பெற்ற மனுஷன் அடுத்த சொப்பனம் எதுக்கு வருது அப்படின்னு சொன்னா, நீ இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு உன் இனத்தார் இருக்கிற தேசத்திற்கு திரும்பி போ என்ற ஒரு சொப்பனம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. அன்றியும் தேவதூதன் ஒருவர் சொப்பனத்தில் யாக்கோபே என்றார், இதோ இருக்கிறேன். அப்பதான் அவர் சொல்றார், உன் கண்களை ஏறெடுத்து பார். முதல்ல ஆடுகளை காமிக்கிறார், அவனுக்கு உண்டான எல்லாத்தையும் காமிச்சு கொடுக்கிறார். ரெண்டாவது என்ன சொன்னார் தெரியுமா? உன் தேசத்துக்கு திரும்பி போயிருன்னு சொல்றார். ஏன் ஆடுகளை காமிச்சார் அப்படின்னு சொன்னா, லாபானுடைய ஆடுகளுக்கும் உன்னுடைய ஆடுகளுக்கும் வேறுபாடு உண்டு. இதைத்தான் அங்க வெளிப்படுத்துகிறார். நீ ஆடுகளை குறித்து பாரு, லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டே தெளிவா சொல்றார். முதல்ல என்ன சொல்றாரு? ஆடுகளோட பாருங்க, ஆடுகளோட பொழியும் கடாக்கள் எல்லாம் கலப்பு நிறமும், 12ஆம் வசனத்தை பாருங்க, கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ளவைகளா இருக்கிறது. லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டேன். இங்க என்ன சொல்லி கொடுக்கிறார்னா, ஆடுகளிலே வேறுபாடை காண்பிக்கிறார். நல்லா கவனிங்க, இந்த சொப்பனத்துடைய அர்த்தத்தை கவனிங்க, இந்த சொப்பனத்தில் வெளிப்படுத்தப்படுகிறவர்களை கவனிங்க. முதல்ல ஆடுகளிலே ஒரு வேறுபாடை காண்பிக்கிறார். லாபான் உலக மனுஷனுக்கு அடையாளம், யாக்கோபு சபைக்கு அடையாளம். லாபான் உலகத்துக்கு அடையாளம். ஏன்னா அவன் குறி கேட்பான்னா அவனுக்குன்னு ஒரு விதமான சுரூபங்களை வச்சிருந்தானே இல்லையா? சுரூபங்களை வைத்து வழிபடக்கூடிய மனுஷன் லாபான். லாபான் உலகத்துக்கு அடையாளம், மறந்துடாதீங்க. ஏன்னா அவன் சில பகுதியை நிமித்தம் பார்ப்பான்னு சொல்லி இருக்கு. அவன் நிமித்தம் பார்ப்பான். அவன் ஒரு பொல்லாத மனுஷன், சம்பளத்தை 10 முறை மாத்திட்டான். அப்போ யாரு? வஞ்சிக்க கூடியவன், வஞ்சகன். அப்ப வஞ்சிக்கிறவனுடைய ஆடுகள் வேறு. நல்ல கவனிங்க, யாக்கோபு உண்மை உத்தமமான சபை வேறு. ஆடுகள் சொல்லும் போது அது சபைக்கு அடையாளம். யோவான் சுவிசேஷம் 10வது அதிகாரத்துல தெளிவா இருக்கு. அதுல ஆண்டவர் ஆடுகளை மட்டும் காமிக்கல, ஆடுகளுடைய 2 வெவ்வேறு பிரிவையும் காமிக்கிறார். அதாவது கூலியால் இடத்துல இருக்கக்கூடிய ஆடுகளையும் நல்ல மேய்ப்பன் வசத்துல இருக்கக்கூடிய ஆடுகளையும் காண்பிக்கிறார். ஓநாய்க்கு இரையாகிற ஆடுகளையும் காமிக்கிறார். ஓநாய் வந்த உடனே அதை விட்டுட்டு ஓடிடுவான், அப்ப எல்லாத்தையும் பிரி போட்டுரும். ஓநாயின் இடத்துல அகப்படுகிற ஆடுகளையும் காமிக்கிறாரு, ஜீவனோடு இருக்கிற ஆடுகளையும் காண்பிக்கிறார். ஜீவனில் பரிபூர்ணப்படுகிற ஆடுகளையும் காண்பிக்கிறார். வித்தியாசத்தை பாருங்க. அப்ப சொப்பனம் எதுக்காக காண்பிக்கப்படுது? உன் கண்களை ஏறெடுத்து பார், உன் ஆடுகள் எப்படி இருக்குன்னு பார் அப்படின்னு சொல்றார். அப்போ விளையாடப்பட்ட சத்தியங்களை கவனிங்க. அப்ப முதல் சொப்பனத்துல தேவனுடைய வீட்டை குறித்த அருமையான வெளிப்பாடு, கிறிஸ்து இயேசுவை பற்றுகிற அவருடைய விளையாடப்பட்ட இரத்தத்தையும் மரணத்தையும் அடக்கத்தையும் உயிர்த்தெழுதலை பற்றுகிற அந்த சாயலிலே எழும்புகிற புது உடன்படிக்கையின் சபையை, புது உடன்படிக்கை மத்தியஸ்தரை குறித்த வெளிப்பாடு. இங்கே 2வது யாக்கோபோடு ஆண்டு இடைபடும் போது அந்த சொப்பனம், இந்த 2 சொப்பனத்திலே ஒட்டுமொத்த சபையினுடைய உள்கூறி அடங்கிடுச்சு. புது உடன்படிக்கையுடைய சபையினுடைய ஒட்டுமொத்த வெளிப்பாடு இதுக்குள்ளதான் இருக்கு. முதல் சொப்பனத்துல ஆரம்ப கால அந்த உபதேசம் என்ன? அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்படுகிறோம், மத்தியஸ்தரை வெளிப்பட்டு இருக்கிறாராம். நாம் பாவிகளா இருந்தோம், பாவிகளாகிய நம்மை தேவனோடு இணைத்து விடுவதற்கு எப்படி 1 பேதுரு 3வது அதிகாரம் 18ஆம் வசனத்திலே பார்க்கிறோமோ, கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாய் நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார், அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார் என்று 1 பேதுரு 3வது அதிகாரம் 18ஆம் வசனத்தில் வாசிக்கிறோமே. அது எதை காண்பிக்கிறது? கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் நீங்களும் நானும் தேவனிடத்தில் சேருகிறோம். ரோமர் 5வது அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அப்படிதான் இருக்கு. நாம் தேவனிடத்தில் சேருகிற ஸ்லாக்கியத்தை பெற்றோம், அவரிடத்தில் சமாதானத்தை பெறுகிற ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். யார் மூலமா? அந்த ஏனியின் மூலமா. யார் மூலமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமா. விளங்கிக் கொள்ளுங்கள். சொப்பனம் இப்படிப்பட்ட வெளிச்சத்தை தராவிட்டால் அந்த சொப்பனம் நமக்கு வேண்டவே வேண்டாம். அது மாயான சொப்பனம். எப்படி பிரசங்கி 5வது அதிகாரம் 7ஆம் வசனத்துல பார்க்கிறோமோ, அநேக சொப்பனங்கள் மாயா இருப்பது போல் அநேக வார்த்தைகளும் வியர்த்தமாய் இருக்கும் என்று சொல்லுகிறது. சொல்லிட்டு என்ன சொல்றார்? ஆகையால் நீ தேவனுக்கு பயந்துரு. பிரசங்கி 5வது அதிகாரம் 7ஆம் வசனத்துல மாயை விட்டு நீ தேவனுக்கு பயந்துரு. ஏன்னா அநேக சொப்பனங்கள் எப்படி இருக்கு? மாயா இருக்கு. மாயை ஏமாற்றக்கூடியது. அதனால அந்த சொப்பனம் இந்த சொப்பனம், எனக்கு யாராவது சொப்பனம் ஏதாவது சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சொப்பனத்துக்கு ஒரு விதமான இச்சை போராடுது. எந்த இது வந்தாலும் ஏத்துக்கிட மாட்டேன். வசனத்துல இல்லாத ஏற்றுக்கொள்ளவே வேண்டாம். ஆண்டவர் காலாகாலமா சொப்பனத்தின் மூலமா சொப்பனம் வெளிப்படுறதுடைய மேன்மையான விஷயங்களை வெளிப்படுத்துகிற இடத்துல எல்லாமே
ஆண்டவர் புது உடன்படிக்கையின் சபையை குறித்த சிறப்பான சத்தியங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். சிறந்த சத்தியங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். உயர்தரமான சத்தியங்களை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். அதனால இந்த விளையாடப்பட்ட தருணத்தில் இப்படிப்பட்ட சத்தியங்களை தியானிக்கிறோம் பிரியமானவர்களே. இந்த சத்தியங்களை மற்றவங்கள்ட்டும் கொண்டு போங்க. இந்த காணொலி மூலமா மற்றவங்கள்ட்டும் கொண்டு போங்க. இந்த சொப்பனத்தை பாருங்க. எதுக்காக தேவதூதன் இடைப்படுறாரு? சாப்பிட்டியா? நல்லா சாப்பிடு, ஆடுகள் நல்லா என்னது நல்லா உனக்கு செல்வ செழிப்ப தர்றேன், அதுக்கு சொல்லல. உன் கண்களை ஏறெடுத்து பாரு, ஆடுகள் பொழியுது பாரு. ஏன்னா அதுக்கு மேல உள்ள வசனங்கள்லாம் பாருங்க. 30ஆம் அதிகாரத்தெல்லாம் வீட்டுல போய் உட்கார்ந்து வாசு பாருங்க. அதுல வேறுபாடு நடந்துகிட்டே இருக்கு. முதல்ல லாபானுடைய ஆடும் இவன் எல்லாமே ஒன்னாதான் இருந்துச்சு. வேறு பிரிக்கிறார், வேறுபாடை காண்பிக்கிறார். உலக பிரகாரமாய் வாழ்கிற கிறிஸ்தவர்கள் வேறு. இந்த சொப்பனத்தினுடைய மேன்மை நமக்கு வேணும். இதனாலதான் புது உடன்படிக்கையின் சபையை தேவன் எப்படிப்பட்ட சத்தியங்களினாலே தரமுள்ள சபையாக எழுப்புகிறார் என்று சொன்னால், 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 13, 14, 15, 16 ஆகிய வசனங்களை பார்க்கும்போது, அந்நிய நுகத்திலே அவிசுவாசியுடனே பிணைக்கப்படாது இருப்பீர்களாக. ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியமேது, நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தமேது, கிறிஸ்துடனே பேலியாளுக்கு இசைவேது, விக்கிரங்களுக்கும் தேவனுடைய ஆலயத்துக்கும் சம்பந்தம் ஏது? அவைகளை விட்டு நீங்கள் பிரிந்து சொல்றாரா இல்லையா? இது புது உடன்படிக்கையின் சபை பற்றி கொண்டிருக்க வேண்டிய மேன்மை நிறைந்த சத்தியங்கள். நீங்கள் அவைகளை விட்டு பிரிந்து, நீங்கள் அவர்களை விட்டு பிரிந்து அவர்களை தொடாதிருங்கள், அசுத்தமானதை தொடாதிருங்கள், அவர்களை விட்டு பிரிந்து அசுத்தமானதை தொடாதிருங்கள். அப்பொழுது அவர் உங்களை ஏற்றுக்கொண்டு நீங்கள் அவர் உங்களுக்கு தேவனாய் இருப்பார், நீங்கள் அவருக்கு குமாரரும் குமார்த்திகளுமா இருப்பீர்கள். அப்படிங்கிற சத்தியங்களோடு தான் அந்த பகுதி முடிகிறது. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 6வது அதிகாரம் கடைசி 5-6 வசனங்கள். அதுதாங்க சொல்றாரு, உன் ஆடு லாபான் ஆடு அது வேற இது வேற, இதுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. தேவன் காண்பிக்கிற சொப்பனத்தினுடைய விளையாடப்பட்ட காரியங்களை பாருங்க. தேவன் சொப்பனத்தின் மூலம் இடைப்பட்ட விஷயங்களை பாருங்க. சொப்பனத்தில் காண்பிக்கிற தரிசனத்தை பாருங்க. எதை பார்க்க வைக்கிறார்? ஆடுகளுடைய வேறுபாடை பார், ஆடுகளுடைய வேறுபாடை பார். நீங்க அதெல்லாம் நீ காமிச்சு கொடுக்கறது இல்ல. அதனால ஆண்டவர் ஆசாரிகளை நியாயந்தீர்ப்பேன்னு சொல்லுகிறார். எசேக்கியேல் புஸ்தகம் 22வது அதிகாரத்துல. எதுக்கு ஆண்டவர் ஆசாரிகளை வேற இருக்க நினைக்கிறார்? நியாயம் தீர்ப்பேன்னு சொல்றாரு தெரியுமா? அவர் காண்பிக்கிற விசேஷித்த ஒரு பகுதி என்ன தெரியுமா? அவன் நல்லா உட்கார்ந்து சாப்பிடுறான். ஒரு கை சரங்கு, அந்த சரங்கு அளவு அப்பத்துக்காக, தலையணைகளுக்காக, சொகுசான தலையணைகளுக்காக அவன் சபையை வஞ்சிக்கிறான். அது மட்டும் இல்ல, சொல்லப்பட்டிருக்கு, பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும், அசுத்தம் உள்ளதற்கும் அசுத்தம் இல்லாததற்குள்ள வித்தியாசத்தை அவன் என்ன செய்யல? காண்பிக்காமலும் இருந்து என் வேதத்துக்கு என்ன செஞ்சுட்டான்? துரோகம் செஞ்சான்னு சொல்றார், அநியாயம் செஞ்சான்னு சொல்றார். நம்ம பிரியமானவர்களை கவனிங்க. இப்ப இந்த இடத்துல யாக்கோபு யார் தெரியுமா? யார் தெரியுமா? சொல்லுங்க, யார் சொல்றான்னு பார்ப்போம். இந்த இடத்துல யாக்கோபு யார் தெரியுமா? எழுத்தின்படிதான் கேட்கிறேன், ரொம்ப ஆவிக்குரியெல்லாம் கேட்கல, சபைக்கு அடையாளம். ஆனா இந்த இடத்துல யாக்கோபு யார் தெரியுமா? எழுத்தின்படி சொல்லுங்க பார்ப்போம். யார் சொல்றான்னு பார்ப்போம், சொல்லுங்க. மெய்ப்பன். இதுதான் எதிர்பார்க்கிறேன். இந்த இடத்துல யாக்கோபு யாருதான்? மெய்ப்பன். ஆடுகளை மேய்த்து வரக்கூடிய இடத்துல இருக்கிறான். ஆண்டு சொப்பனத்தை என்ன வெளிப்படுத்துறார்? எப்ப 2 வெவ்வேறா பிரிக்கப்படணும். இது புது உடன்படிக்கையின் சபைக்கு அடையாளம். நீங்க தாராளமா பார்க்கலாம். நீங்க கொரிந்து சபை எடுங்க, பிலிப்பியர், எபேசியர், கொலோசையர், தெசலோனிக்கேயர் எல்லாத்தையும் பாருங்க. ஆண்டவர் 2 கூட்டத்தை வெவ்வேறா பிரிச்சே காமிப்பார். அருவருப்புல கிடக்கிற ஒரு கூட்டம், பரிசுத்தமா இருக்கிற கூட்டம். அருவருப்பு, பரிசுத்தம். அதே போல 7 சபைகளை குறித்த வெளிப்பாட்டிலையும் எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கியா 7 சபைகளை காண்பிக்கும் போதும் பாருங்க, அப்படியே பிரிச்சே காமிச்சுக்கிட்டே வருவாரு. ஏன் அப்படின்னு சொன்னா, புது உடன்படிக்கையின் சபை இவ்விதமான வேறுபாட்டின் ஜீவியத்தை ஜீவிக்க வேண்டும். We, the Church of God, we, the new covenant church, must live this life of the separation. வேறுபாட்டின் வாழ்க்கையை வாழ வேண்டும். அதனாலதான் பாருங்க, கர்த்தருடைய வருகையிலேயும் இதுதான் நடக்க போகுது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், மத்திய எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரத்துல பார்க்கிறோம். அங்க ஒரு 3 விதமான கூட்டத்தை காண்பிக்கிறார். அதுல எப்படி காமிப்பார் தெரியுமா? 2 காமிப்பார். நீங்க மத்திய எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரத்தை எடுக்க வேண்டாம், நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பகுதிதான். முதல் பகுதியிலே 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள், புத்தி உள்ள கன்னிகள், புத்தி இல்லாத கன்னிகள் பிரிக்கிறார் பாருங்க. அடுத்த கூட்டத்தை பாருங்க. கொஞ்சம் பேர் என்ன செய்யறாங்கன்னா, இது உண்மை உத்தமா இருக்கிற ஊழியக்காரங்க இருக்காங்க, பொய்யான பொல்லாத ஊழியக்காரன் இருக்கிறான். 2 வெவ்வேறா பிரிக்கிறாரு.
அடுத்த ஒரு கூட்டத்தை பிரிக்கிறாரு. எப்படி ஒரு மேய்ப்பன் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிப்பான், அதே போல நீதிமான்களையும் அநீதிமான்களையும் கர்த்தர் வெவ்வேறாக பிரிக்கிறார். இருக்குதா இல்லையா? இருக்குது. அப்ப ஆடுகளை பிரிக்கிறது போல லாபான் தேவனை அறியாதவன், அவன் மோசமான மனுஷன், உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறவன், அப்பப்ப சம்பளத்தை மாத்துவான். ரேச்சலுக்கு பதில ராகேலுக்கு பதில லேயாளை கொடுக்கக்கூடியவன், மாத்தி மாத்தி செய்யக்கூடியவன், மாறுகிறவன், மாறுபாடு உள்ளவன், அது அவன் உலகத்தான். அவன் துன்மார்க்கனுக்கு அடையாளம். அவனுக்கும் ஆடுகள் இருக்கு, துன்மார்க்கமான மெய்ப்பொருளுக்கு ஆடுகள் இருக்கு. இன்னைக்கு சொத்து கிடைக்கிறதுக்காக பாஸ்டர் மாதிரி என்ன பண்ணிருந்தாங்கன்னா மொட்டையும் போட்டுக்கிறாங்க, பட்டையும் போட்டுக்கிறாங்க. சைவத்தில் கேள்விப்பட்டு அவ்வளவு பயங்கரமா இருக்கு. இப்படிதான் இன்னைக்கு உலகம் இன்னைக்கு ஓடிட்டு இருக்கு. சொத்துக்காக எதையும் அடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்காங்க. அங்க அடிப்பாரு. இப்ப என்னது, நீ இப்படி அடிப்ப, அவர் இப்படி அடிச்சிருவார், நாமம் போட்டு விட்டுருவார், எல்லாத்தையும் ராவிட்டு விட்டுருவார். பயங்கரமான கொடிய காலத்துல வாழ்ந்து வருகிறோம் பிரியமானவர்களே. உன் கண்களை ஏறெடுத்து பார், சொப்பனத்தினுடைய காரியங்கள் என்ன? துன்மார்க்கமா இருக்கிற லாபானுடைய ஆடுகள் வேறு, யாக்கோபே தேவ சத்தத்தை கேட்கிற யாக்கோபுடைய ஆடுகள் வேறு. சாத்தானுடைய சத்தத்தை கேட்கிற, சுய புத்திக்கு இடம் கொடுக்கிற, சுய சத்தத்துக்கு இடம் கொடுக்கிற, மாம்சமும் மனசு விரும்பினவைகளை செய்யக்கூடிய அந்த சத்தத்துக்கு, மாம்ச சத்தத்துக்கு இடம் கொடுக்கிற லாபானும் லாபானுடைய ஆடுகளும் வேறு. தேவ சத்தத்துக்கு செவி கொடுக்கிற யாக்கோவும் யாக்கோபுடைய ஆடுகளும் வேறு. அன்று அதைத்தான் மேய்ப்பர்களை அப்படி பிரிச்சு பிரிச்சு காமிக்கிற புது உடன்படிக்கை சபையை பாருங்க. 12 அப்போஸ்தலர்கள் வேறு, பரிசேயர், வேதபாரகர், சதுசேயர், நியாயசாஸ்திரிகள், ஏரோதியர், இந்த கூட்டம் வேறு. பிரிச்சு பிரிச்சு காமிப்பார். அதனாலதான் நீங்க புது உடன்படிக்கையில சபை ஏற்படுத்தப்படும் போது 2 பிரிச்சார். அப்பவும் ஆலயம் அங்கதான் இருக்கு. ஆனா இங்க ஆலயம் உண்டாயிட்டு, இங்க ஒரு மேல் வீட்டு அறையில் என்ன உண்டாயிட்டு, ஆலயம் உண்டாயிட்டு. இன்னும் அங்க சர்ச்சை இருக்குதான் செய்யுது, இருக்கட்டும். 2 பிரிக்கிறார். இவனுக்கு தனியா ஆடுகள் வந்துட்டு, அங்க லாபானுக்கு ஆடுகள் இருக்கு, இருக்கட்டும். இன்னைக்கு இருக்கு போலியான மதம், போலியான மார்க்கம் ஒண்ணு இருக்கு கிறிஸ்தவத்திலே. இன்னொன்னு உண்மை உத்தமமான மார்க்கம்னு ஒன்று இருக்கிறது. வேறுபாட்டின் வாழ்க்கை வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். இவ்விதமாக தான் தேவன் நிருப வாக்கியம் மூலம் பேசிக்கொண்டே இருக்கு. ஆக புது உடன்படிக்கையின் சபைக்கு வேண்டிய சத்தியங்களை முன் அடையாளமாக அன்றைக்கு யாக்கோவுக்கு சொப்பனத்தின் மூலமாய் தேவன் தெரியப்படுத்த சித்தம் கொண்டார். அப்ப சொல்லுங்க, அப்ப இந்த சொப்பனமும் எதை பற்றிய வெளிப்பாடு தான் கேட்டா, புது உடன்படிக்கையின் சபையை குறித்த வெளிப்பாடு. அது மட்டும் இல்ல, உன் தேசத்துக்கு வான்னு சொல்லி கானான் தேசத்துக்கு அழைப்பு கொடுக்காரு பாத்தீங்களா? இதைத்தான் அங்கே எபிரேயர்ல சொல்லும் போது, அவர்கள் அதையல்ல அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள் என்று சொல்லி அங்கே எபிரேயர் 11வது அதிகாரம் 15ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். கானானுக்கு நீங்கள் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆடுகளுடைய இந்த வேறுபாட்டை எதுக்கு? இங்கே இந்த உலகத்துல நல்லா வாழலாம்னு சொல்லி, இப்ப அங்க ஆடுகளை பாரு, பொழியிறத பாருன்னு சொல்லிட்டு அதுக்கு தாய்ப்பால் கொடுக்க சொல்லினா சொல்லி ஆண்டு சொப்பனத்தை பேசுறாரு. பொழியுதுப்பா, தாய்ப்பாலை கொடுத்துரு, இல்லைன்னா சீக்கு வந்துரும் பாத்துக்க. அப்படியே சொப்பனம் கொடுக்குது. நீங்க நிறைய பேருக்கு அப்படிலாம் சொப்பனம் வரும். ஏன்ட்ட ஒரு முறை ஒரு ஊழியர் போன் அடிச்சு என்கிட்ட சொல்றாங்க, இது ஒரு 10-15 வருஷம் முன்னாடி சொல்லியிருந்தா நான் வீழ்ச்சி அடைஞ்சிருப்பேன். கொஞ்சம் சில வருஷங்களுக்கு முன்னாடி சொல்றாங்க, பிரதர் உங்களுக்கு ஆண்டு கார் தர்ற மாதிரி எனக்கு ஆண்டு சொப்பனத்துல பேசினார் அப்படின்னு சொன்னாங்க. கார் என்கிட்ட தர்றான்னு சொல்லி, அப்புறம் கார் சாவியை தர்றாரு. இதெல்லாம் நான் ஏத்துக்கிறதே கிடையாது. தர நேரத்தில் தந்துட்டு போட்டோம். நீங்க உடனே சொப்பனத்தை வெளிப்படுத்தினா அது வெளிப்படுத்த, எனக்கு அது வெளிப்பாடு வேண்டாம், எனக்கு புது உடன்படிக்கை சபை குறித்து வெளிப்பாடு வேணும். அதான் சொல்றாரு, நீ அபிஷேகம் செஞ்சியே பழைய முன்னால நீ சொப்பனம் கண்டிய அந்த இடத்துக்கு கொண்டு போறாரு பாருங்க. 13ஆம் வசனத்தை பாருங்க. ஆதியாகமம் 31வது அதிகாரம் 13ஆம் வசனத்தை பாருங்க. நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனையை பண்ணின பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே. இப்பொழுது நீ எழுந்து இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு உன் இனத்தாரிடத்தில் இருக்கிற தேசத்திற்கு திரும்பி போ என்று சொன்னார். பாருங்க, அந்த பழைய அனுபவத்தை சொல்றார், முந்தின சொப்பனத்தை வெளிப்படுத்துகிறார். அவ ஏன் இந்த ஒன்னு இனத்தார்னு சொல்றாருன்னா வேற எங்கேயும் இல்ல, கானானுக்கு போன்னு சொல்றாரு, வேற ஒண்ணும் இல்லை. அதுதான் 1 யோவான் 2:25 வாசிக்கிறோம். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பது அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். இதை தேவ பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். நித்திய ஜீவன் அந்த கானானுக்கு அழைக்கப்பட்டிருக்கோம், பரம கானானை சுதந்தரிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவ யோசிச்சு பாருங்க, புதிய ஏற்பாட்டில் உள்ள பாருங்க, புது உடன்படிக்கைக்கு வேண்டிய எல்லா நிருபங்களும், புது உடன்படிக்கை சபையை கட்டி எழுப்பக்கூடிய அத்தனை நிருபங்களும் எதற்கு நேராகத்தான் வழி நடத்தக்கூடியதா இருந்துச்சு? சத்தமா சொல்லுங்க,
எழுத்தின்படியான காணனா பரமகணானா? பரமகணா. அதனாலதான் எல்லா இடத்துலயும் பாருங்க, நம்ம அந்த நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும், நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும், அவர் வரப்போகிறார், அப்படி வருகைக்கு ஆயத்தப்படணும் சொல்லி அப்படி வருகை குறித்த காரியங்களையே வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கு. இங்கேயும் பார்க்கிறோம், அந்த சொப்பனத்தினுடைய வெளியேறப்பட்ட காரியங்கள் என்ன? அன்னைக்கு எழுத்தின்படியான தேசத்தை சொன்னாரு. அப்ப அந்த சொப்பனத்தில் காண்பிக்கப்பட்ட அந்த தேசம், வெளிப்படுத்தப்பட்ட தேசம், பேசப்பட்ட தேசம், திரும்பி போ என்று சொல்லப்பட்ட அந்த கட்டளை, இது எல்லாவற்றையும் புது உடன்படிக்கையின் சத்தியத்திலே நாம் அலசி ஆராய்வோமேயானால் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் பரமகாணனை வாக்கு செய்திருக்கிறார். அதற்கு போகும்படி தீவிரிக்கிறார். எதை வைத்து? வேறுபாட்டின் வாழ்க்கையை வைத்து தான் போகணும். அதனாலதான் முதல்ல நீ எடுத்த உடனே நீ தேசத்துக்கு போன்னு சொல்லல. எடுத்த உடனே எங்க வர்றாரு? 2 மேய்ப்பன், 2 விதமான ஆடுகள், 2 விதமான ஆடுகளின் கூட்டத்தை காண்பிக்கிறார். இது இல்லாமல் அப்படி வருகைக்கு நாம் ஆயத்தப்பட முடியாது. அதனால 2 விதமான கூட்டத்தை வேறு பிரிக்கிற இடத்திலே கர்த்தர் இந்த புது உடன்படிக்கையின் சபைக்கு வேண்டிய சத்தியங்களுக்கு முன் நிழலாய் இங்கே யாக்கோபிடத்திலே பேச சித்தம் கொண்டார். சொப்பனத்திலே யாக்கோபிட்ட கேட்டா, யாக்கோபு நித்திரை தெரிஞ்சு எழுந்த உடனே என்ன சொன்னார் தெரியுமா? சொப்பனத்தை கேட்டு அவர் சொல்றாரு, அவர் சொப்பனம் வந்ததுனாலதான் சொல்றாரு, நீ திரும்பி போன ஆண்டவர் சொன்னாரு அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்ப பிரியமானவர்களே, அவர் கண்ட இந்த சொப்பனத்தினுடைய உண்மையான வியாக்கியானம் இதுதான். புது உடன்படிக்கையின் சபை கட்டி எழுப்பப்பட வேண்டும். யோசிச்சு பாருங்க, யாக்கோபுக்கு வெளிப்படுத்தப்பட்ட அந்த சொப்பனம், யாக்கோபுக்கு சொப்பனத்தில் வெளிப்படுத்தப்பட்டவைகளும் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளும் கிட்டத்தட்ட என்னதான்? ஒண்ணுதான். ஒண்ணுதான். ஒரே காரியம் தான் இருக்கு. கலாத்திய சபையை கள்ள மேய்ப்பர்கள் கொண்டு போயிடக்கூடாது, அது கள்ளத்தனமான ஆடுகளை கொண்டவர்கள், அவர்களுக்கு விளக்கப்படணும் சொல்லி அவங்க எச்சரிக்கை ஜாக்கிரதையோடு கூட அவங்க காணப்பட்டிருந்தாங்க. இவ்விதமா சபையை கட்டி எழுப்புவதிலே லாபானுடைய ஆடுகள் வேறு, யாக்கோபுடைய ஆடுகள் வேறு. ஏன்னா யாக்கோபுடைய ஆடுகள் உண்மையாவே சபைக்கு அடையாளம். ஏன்னா வாக்குத்தத்தத்தை பெற்றது லாபான் அல்ல, யாருதான்? யாக்கோபு. கர்த்தருடைய சத்தத்தை கேட்கக்கூடியது லாபான் அல்ல, யாக்கோபு. ஒரு நினைக்கலாம் லாபான்ட்டையும் அடுத்து சொப்பனத்துல பேசுறாரு. ஆமா பேசுறாரு. இதே ஆதியாகமம் 31வது அதிகாரம் 24 வசனத்துல, 24 வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இதே ஆதியாகமம் 31:24. அன்று ராத்திரி தேவன் சீரியா தேசத்தானாகிய லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி, நீ யாக்கோபுடைய நன்மை அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. எவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றாரு பாருங்க, எவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றாரு பாருங்க. நீ வேற எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டார். அதுதான் லாபானே அதுக்கப்புறம் சொல்லுவார், தேவன் எனக்கு இது சொன்னார்னு சொல்லி சொல்லுவார். பிரியமானவர்களே, என்ன சொல்லி கொடுக்கிறார் அப்படின்னா, யாக்கோபிடத்துல எதை மட்டும் தான் பேசணும், நன்மையை தவிர தீமை என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. அப்ப இது எதுக்கு? இந்த சொப்பனம் எதுக்காக காண்பிக்கப்படுது? தேவன் தமது புது உடன்படிக்கையின் சபையை காப்பாற்றுகிறார். ஏன்னா அவருக்கு தெரியும், இப்ப லாபான் எதுக்கு போறான் தெரியுமில்ல, அவனை ஏதாவது ஒண்ணு பண்ணணும் தான் போறான். உண்மைதான், அவனை திட்டணும், அவனை ஏதாவது அடிக்கணும், ஏதோ ஒண்ணு செய்யணும். அதாவது விசேஷம் என்னன்னா, அவனுக்கு தீங்கு செய்யும்படி தான் அவன் போகிறான். கர்த்தர் சொப்பனத்தை வெளிப்படுத்தினார். அப்ப ஆண்டு எதுக்காக சொப்பனத்தை வெளிப்படுத்துறார்? கார் தருவார், ஏசி தருவார், வீடு தருவார் அப்படிங்கிற சொப்பனம் இல்ல. இந்த சொப்பனத்துடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, அவருடைய சபைக்கு பங்கு விளையக்கூடாது. லாபான் ஏற்கனவே சொல்லிட்டேன், லாபான் உலகத்துக்கு அடையாளம், வஞ்சிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறான். அப்ப இந்த லாபான் இந்த யாக்கோபை மேற்கொள்ள கூடாது. புது உடன்படிக்கையின் சபை இதைத்தான் கண்டுகொள்கிறது. இதைத்தான் அப்போஸ்தலன் பவுல் சொன்னார், அவராலே உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கு. சிலுவை, உலகம் சிலுவையில் அறையப்பட்டுனா செத்துட்டுன்னு அர்த்தம். இப்ப சிலுவையில் அடிக்கப்பட்டது நம்மளை ஏதாவது தீண்ட முடியுமா? நம்மள்ட்ட இறங்கி வெட்ட முடியும்? நம்மளை வெட்ட முடியுமா? ஒண்ணுமே செய்ய முடியாது. இதுதான் அங்க அடையாளம். நீ நன்மை அன்றி தீமை ஒன்று பேசாதபடிக்கு எச்சரிக்கையார். அப்படின்னா என்ன அர்த்தம்? லாபானுடைய வாயை கட்டி போடுகிறார். இது உண்மை, 100% உண்மை. இப்ப தேவன் சொல்லலன்னா அவன் தீமை செய்வானா செய்ய மாட்டானா? தீமையை பேசவும் செய்வான், தீமை செய்யவும் செய்வான். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த சத்தியங்களை அறிந்து கொள்ள வேண்டும். சொப்பனம் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருப்பாருங்க. அப்ப ஒவ்வொரு சொப்பனத்திலுமே தேவன் பாருங்க, புது உடன்படிக்கையின் சபையை குறித்த வெளிச்சத்தை, புது உடன்படிக்கையின் சபை பெற்றிருக்க வேண்டிய விலையேறப்பட்ட சத்தியங்களை காண்பித்துக் கொண்டே இருக்கிறார். செல்வியை பற்றிய உபதேசம் இவங்க என்னதான் சொல்லிக் கொடுக்கான சொப்பனத்துல, முதல் சொப்பனத்தை பாருங்க, லாபான் வேறு யாக்கோபு வேறு காமிக்கிறாரு. அடுத்து என்ன சொப்பனம் வெளிப்படுத்தப்படுதுன்னா, சொப்பனத்தை குறித்த விலையேறப்பட்ட சத்தியம் என்னன்னா, லாபான் யாக்கோபை மேற்கொள்ள கூடாது.
மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான். இதுதான் தேவனுடைய தீர்க்கமான நோக்கம், அவருடைய திட்டம். லாபான் என்ன செய்யக்கூடாது? யாக்கோபை மேற்கொள்ள கூடாது. இதுதான் அவருடைய திட்டம். வஞ்சிக்கக்கூடிய மனுஷன் லாபான். இன்னைக்கும் பிரியமானவர்களே, உலகம் நம்மை மேற்கொள்ள கூடாது அப்படின்னு என்ன செய்யணும்? எதை பற்றுகிற விசுவாசத்துல வரணும். பவுல் எந்த விசுவாசத்துல வந்தார்? அவராலே உலகம் எனக்கு சிலுவையில் அறிவுண்டிருக்கிறது. அப்ப நம்ம எப்படி எடுக்க வேண்டியது இருக்கு? யாக்கோபு இப்படி கூட சொல்லலாம். அப்ப தீமை செய்ய நினைச்சிருக்கான், தீமையை பேச வந்தான், ஆனா ஆண்டவர் சொப்பனத்திலே அடக்கிட்டார் அவனை. அப்ப சொப்பனத்தினுடைய விளையேறப்பட்ட காரியங்களை பார்க்கும்போது பவுல் சொன்னது போல யாக்கோபு சொல்லணும். என்ன சொல்லணும் தெரியுமா? லாபான், அவராலே லாபான் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறான்னு சொல்லிடுவார். ஏன்னா லாபான் இறங்கி வர முடியாது, வாயி எல்லாம் அடைக்கப்பட்டுட்டு ஒன்னும் பேச முடியாது, அடிக்கப்பட்ட ஒரு நிலைமையிலே. அப்ப தேவன் ஏன் சொப்பனத்திலே லாபானோடு இடைப்பட்டால்? புது உடன்படிக்கையின் சபை இந்த வஞ்சகத்தினால் மேற்கொள்ளப்படக்கூடாது, லாபானால் மேற்கொள்ளப்படக்கூடாது. அதனாலதான் கிறிஸ்து தமது மரணத்தை குறித்து பேசுகிற இடத்திலே நம்ம எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரியும். யோவான் 12வது அதிகாரத்திலே சொல்லுகிறார், இப்பொழுதே உலகம் நியாயந்தீர்க்கப்படுகிறது. நீ தாராளமா பார்க்கலாம், அதுல கூட வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 12வது அதிகாரம், அதிலே 30க்கு மேலதான், 30க்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா 31 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது, இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். லாபான் நிறுவனத்தில் உலகத்தின் அதிபதிக்கு அடையாளம் தான். ஏனென்றால் வஞ்சிக்க கூடியவன். யார் வஞ்சிக்கிறா? இப்ப யாக்கோபு வஞ்சித்துக்கிட்டே இருக்கான். 10 முறை சம்பளத்தை மாத்துறான், பிள்ளைகளையும் மாத்துறான், ராகேல் பிள்ளை லேயாளை உள்ள அனுப்பிட்டான். வஞ்சிக்கக்கூடிய இடத்துல லாபான் இருக்கிறானே, இந்த லாபானை நீங்க புதிய ஏற்பாட்டு சத்தியத்துக்கு கொண்டு வரும்போது 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றி உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறே. அவ சர்ப்பம் தன்னுடைய தந்திரத்தினால யாரை வஞ்சித்தது? ஏவாளை வஞ்சித்தது. அப்போ ஏவாள் மனவாட்டியை சபைக்கு அடையாளமா அங்க வெளிப்படுத்தப்படுகிறாள். அதுக்கு முந்தின வசனத்துல பார்க்கும்போது, நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு நியமிக்க ஒப்பு கொடுத்தபடியால் உங்களுக்காக நான் தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டு இருக்கிறேன். அது தொடர்ந்து ஏவாளை பத்தி பேசுறார். அப்ப என்ன அர்த்தம்? ஏவாள் புது உடன்படிக்கையின் சபைக்கு ஒரு முன் நிழலா வெளிப்படுத்தப்படுகிறாள். ஆனா ஏவாள் வஞ்சிக்கப்பட்டது போல நீங்க வஞ்சிக்கப்பட கூடாது. அப்ப யாக்கோபு வஞ்சித்துக்கிட்டே இருக்கான், இன்னும் தொடர்ந்து வரானா வரலையா? இத பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, எகிப்தியர் இஸ்ரவேலரை வஞ்சித்துக்கிட்டே தான் இருக்காங்க. அவங்களுக்கு மேன்மையை கொடுக்காம அவங்க நல்லா அரட்டி உருட்டி அடக்கி ஒடுக்கி வச்சிருக்காங்க. இவ தேவன் அவங்கள்ட்ட இருந்து விடுதலை ஆக்கினாரா இல்லையா? உலகங்கிற எகிப்து அடிமைத்தன வீட்டுல இருந்து வெளியே கொண்டு வந்துச்சாரு. அதே போலதான் யாக்கோபு லாபானுடைய வீட்டுல எத்தனை வருஷம் அடிமைப்பட்டு இருக்கிறான்? 20 வருஷம். அது அடிமைப்பட்ட கதை தான், கஷ்டப்பட்டதை சொல்றாரு. அங்கேயே கிடக்குறான் 20 வருஷம், வஞ்சித்துக்கிட்டே இருக்கான். பார்வோன் எப்படி மாத்திக்கிட்டே இருப்பான, உலகத்தின் அதிபதி, எகிப்தின் அதிபதி, உலகத்தின் அதிபதி. இங்கே லாபான் வீட்டுக்கு அதிபதி லாபான். அப்படியே பார்த்துட்டே இருந்தீங்கன்னா சபையை வஞ்சிக்க கூடிய இந்த லாபான் வேகமா வர்றான், அப்படியே நொறுக்கிறார் பாருங்க. அவனுடைய நன்மை என்று தீமையை பேசக்கூடாது, எச்சரிக்கையார் அப்படின்னு சொல்றார். உலகத்தை தேவன் கண்டிக்கிறார். இதைதான் புது உடன்படிக்கையின் சபை பெற்று அனுபவிக்க வேண்டும். இதைத்தான் யோவான் சுவிசேஷம் 12வது அதிகாரத்துல பார்க்கிறோம். 12வது அதிகாரம் 31 பார்க்கிறோம். இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாயத்தீர்ப்பு உண்டாகிறது, இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். ஏன் இப்பொழுதுன்னு சொல்றாரு? அப்படி மரணத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறாரு. அப்ப கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமா உலகத்தின் அதிபதி புறம்பே தள்ளப்படுவானா இல்லையா? உலகத்தின் நியாயத்தீர்ப்பு உண்டாகுமா உண்டாகாதா? உண்டாகும். இதைத்தான் நாம் இங்கே கவனிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உலகத்தை அங்கே நியாயந்திருக்கிறார். இதுதான் புது உடன்படிக்கையின் சபையிலே நமக்கு பிதாவின் வாக்குத்தத்தமாய் கொடுக்கப்பட்ட பரிசுத்தாவியானவரும் செய்கிறார். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான் யோவான் எழுதின சுவிசேஷம். இதே யோவான் 16வது அதிகாரம் 8ஆம் வசனத்திலே போட்டிருக்கு, அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அப்ப நம்ம கவனிக்கிறோம், யார் இப்ப கண்டித்து உணர்த்துறாரு, யார் இப்ப கண்டிக்கிறாரு? லாபான் விஷயத்துல மன்னிக்கும், யாக்கோபுடைய விஷயத்துல யாரை கண்டிக்கிறார்? இப்போ லாபானை கண்டிக்கிறார். வஞ்சிக்கிறவனை கண்டிக்கிறார், வஞ்சிக்கிற உலகத்தை கண்டிக்கிறார் சொப்பனத்திலே. அப்ப இந்த சொப்பனத்தை குறித்த வியாக்கியானம் என்ன?
பிரியமானவர்களே, நம்மளா ஏதாவது ஒன்று ஜோடிக்கல பிரியமானவர்களே. எல்லாமே இந்த வேத வசனங்களில் காண்பிக்கப்பட்ட அற்புதமான வெளிப்பாடு. புது உடன்படிக்கையின் சத்தியத்தின் மேன்மை அறிந்து கொள்ளுங்கள். சிலுவையில் அறியப்பட்ட கிறிஸ்துவை பற்றுகிற எல்லா சத்தியங்களையும் ஆண்டவர் அக்காலத்திலே வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். அதனாலதான் யாக்கோபு கர்த்தருடைய சபைக்கு அடையாளம். யாக்கோபுக்கு விரோதம் செய்ய வர்றான் பாருங்க. எகிப்தியரை விட்டு வெளியே வந்தாச்சு, தொடர்ந்து வர்றான். அதே போல இங்கேயும் பார்க்கிறோம். எப்படி அவனுடைய குடும்பத்தை விட்டு எல்லாம் வெளியே வந்தாச்சு, ஆனாலும் தொடர்ந்து வர்றான், எச்சரிக்கிறார். நாமும் கூட இந்த வெளிச்சத்திலே புது உடன்படிக்கையின் சபை பெற்றிருக்க வேண்டிய மேன்மையான அனுபவத்தை இந்த முதல் செஷன்ல படிக்கிறோம். அடுத்த 2வது செஷன் 3வது செஷன்லையும் தொடர்ந்து இந்த சொப்பனங்கள், தொடர்ந்து வரக்கூடிய சொப்பனங்கள்ல தேவன் புது உடன்படிக்கையின் சபையை எவ்வளவாய் வர்ணித்து எவ்வளவாய் வெளிச்சமாய் பேசுகிறார் என்பதை உங்களோடு கூட அடுத்தடுத்த செஷன்ல பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். நாம் இருக்க இடத்திலே தலைகளை தாழ்த்தி ஜெபித்து நிறைவு செய்வோம். பரலோகத்தின் தேவனை நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவரீங்களுக்கு தந்த அந்த அருமையான சந்தர்ப்பத்திலே ஏறக்குறைய ஒரு 4 சொப்பனங்களை கவனித்தோம். அபிமெலேக்குக்கு கிடைத்த சொப்பனம், யாக்கோபு கண்ட அந்த ஏணி, யாக்கோபு கண்ட சொப்பனம், யாக்கோபு ஆடுகளை குறித்து, அந்த ஆடுகளை குறித்து, கள்ள மேய்ப்பனாகிய லாபான் உனக்கு செய்தது என்று சொல்லி லாபானை குறித்து, தேசத்துக்கு திரும்பி போகிறதை குறித்த காரியங்களை சொப்பனத்தில் அறிந்து கொண்டான். அது மாத்திரமல்ல, லாபான் எச்சரிக்கப்படுகிறதின் சொப்பனத்தின் மூலம் நாங்கள் பார்த்தறிய தேவன் எங்களுக்கு இரக்கம் பாராட்டினதற்காய் ஸ்தோத்திரம். இந்த 4 சொப்பனங்களை நாங்கள் பார்க்கும்போது, ஆண்டவரே நீர் உம்முடைய புது உடன்படிக்கையின் சபையை ஆண்டவரே சிறப்பாய் ஸ்தாபிப்பதற்கு பழைய ஏற்பாட்டு நாட்களிலேயே ஆண்டவரே சில மனிதர்களுக்குள்ளே நீர் சொப்பனத்தை கொண்டு வந்து அவர்கள் மூலமாய் நீ வெளிப்படுத்தின எல்லா சத்தியங்களையும் நாங்கள் பார்க்கும்போது, ஆண்டவரே நீர் உம்முடைய புது உடன்படிக்கையின் சபையை கிறிஸ்துவின் சிலுவையை பற்றிய உபதேசத்தினாலே அலங்கரிக்க, புது உடன்படிக்கையின் சபையை நீர் எவ்வளவாய் மேன்மைப்படுத்த, புது உடன்படிக்கையின் சபையை எவ்வளவாய் வெட்ட வெளிச்சத்துக்கு கொண்டு வரும்படிக்கு நீர் எத்தனைத்த காரியங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் பார்க்கும்போது நாங்கள் மனதார உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நீரே உயர்ந்திருப்பீராக, நீரே எல்லா கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரர். ஆண்டவரே தொடர்ந்து எங்களோடு பேசுங்க, அந்த யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.